தேங்க்யூ ப்ரோஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. இது ரூட் நம்பர் 17 அப்படிங்கிற இந்த படம் வந்து ஜித்தன் ரமேஷ் சாருக்காக, அவரை மாதிரி ஒரு ஆக்டருக்காக உருவாக்கப்பட்ட ஒரு படம். என்ன அப்படின்னா, ஜித்தன் ரமேஷ் சாருக்கும் எனக்கு வந்து உள்ள நட்பு வந்து 15 வருஷ நட்பு. சென்னையில் ஃபர்ஸ்ட்டாக நான் வந்து சினிமாவுக்காக வாய்ப்பு தேடி அலையும் போது சூப்பர் குட் அப்படிங்கிற மிகப்பெரிய கம்பெனி, புதுசாக வர்ற எல்லா டைரக்டர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குற கம்பெனி. எந்த ஒரு புது டைரக்டர் வந்தாலும் ஃபஸ்ட்டு போய் சான்ஸ் கேட்குற இடமா அன்னைக்கும் இன்னைக்கும் இருக்கிற கம்பெனி வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். அங்கே போய் முத அவரை மீட் பண்ணுறேன். அன்னைக்கு நாங்கள் பிளான் பண்ண படம், ஆனால் அன்னைக்கு நடக்கலை. 15 வருஷத்துக்கு பிறகு அந்த படம் வந்து வேறு புது படம் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போதைக்கும் அவர் வந்து நான் அந்த கதை சொல்லும்போது அவர் வந்து பிக் பாஸ் போயிட்டார். பிக் பாஸ் போயிட்டு வெளியே வந்த உடனே பண்ணலாம் அப்படின்னாரு. வெளியே வந்த உடனே நாங்கள் வந்து இந்த படத்தை ஆரம்பித்தோம். ஆனால் இந்த படம் ஒரு 10 ஷெட்யூல் போச்சு. ஏன் போச்சு அப்படின்னா, இந்த கண்டனுக்கு ஒரு பூமிக்கு அடியில் ஒரு 5500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு செட்டு தேவைப்பட்டது. அந்த செட்டில் ஷூட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு 37 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கும் அந்த செட்டுக்குள்ள. இதில் ஃபேன் வைக்க முடியாது. ஃபேன் வச்சா உங்களை மாதிரி ரொம்ப புத்திசாலியானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டேய் குகைக்குள்ள எப்படிடா காற்று வரும்னு கேட்பீங்க. அதனால என்ன பண்ணோம், ஃபேன் வைக்க முடியாது, ஏசி வைக்க முடியாது, ஏன்னா பூமிக்கு அடியில் இருக்கு, ஒன்றுமே பண்ண முடியாது. ஹீட்னா எகிரும். அந்த ஹீட்டில் வந்து 29 நாள் அவர் ஷார்ட், அது அவரோட காஸ்டியூம் வேற கொஞ்சம் திக்கான ஒரு இதில் இருக்கும். அந்த காஸ்டியூமை போட்டு நடிச்சுட்டு ஒவ்வொரு 15 நிமிஷத்துலையும் வெளியே ஓடுவார். தண்ணியை தலைவலி கொட்டணும். வெல்கம் மேம். அப்போ அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் வெளியே போய் பாடியை கூல் பண்ணி பிறகு உள்ள வந்து நடிப்பார். அப்படி கஷ்டப்பட்டு பண்ண படம் இது. இதில் ஒரு 3 கெட்டப் வேற இருக்கு. பிறகு இந்த படம் நடக்கும்போது நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதாவது வந்து எனக்கு ப்ரொடியூசரை பொறுத்த வரைக்கும், ஏன் ப்ரொடியூசர் அப்படின்னா, சாதாரணமாக ஒரு ப்ரொடியூசர் வந்து செட்டில் வந்தால் எல்லாருக்குமே டென்ஷனாக இருக்கும். டே அது அங்கே இது செலவாகுது இல்லைன்னா இது அப்படின்னு. இது அவர் அப்படி இல்லை. இவர் செட்டில் வந்தாலே எங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ காமெடி பண்ணுவார். அதெல்லாம் முடிச்ச பிறகு நைட்டு வீட்டில் போய் அழுவாரோன்னு தெரியாது. ஆனால் செட்டில் வந்து அவ்வளோ ஹாப்பியா, டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நீங்கள் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொடியூசர். அப்படி சப்போர்ட் பண்ண ஒரு ப்ரொடியூசரே எங்களுக்கு கிடைச்சி. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் படமும் இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார். சாதாரணமாக ஒரு ஃபர்ஸ்ட் படம் ஒரு டைரக்டருக்கு ப்ரொடியூஸ் பண்ணிட்டா அவங்களுக்குள்ள கேஸ் தான் நடக்கும். 2வது படத்துக்கான வாய்ப்பு இருக்காது. ஆனால் 2வது படம் நான் வேற ப்ரொடியூசரை வச்சு போக பிளான் பண்ணேன். அப்போ வந்து டே நீ நம்ம பண்ணலாம்டா அப்படின்ட்டு வந்துட்டு அவரோட இதில் பிறவும் ஓகே அப்படின்னு ஆரம்பிச்சது தான் இந்த படம். அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர். பிறகு என்னோட மியூசிக் டைரக்டர்னா அவர் வந்து நேஷனல் அவார்டு 2 ஸ்டேட் அவார்டு, கேரளா ஸ்டேட் அவார்டு வந்து எண்ணியால் அடங்காத அளவு ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்காரு. ஃபிலிம்ஃபேர் அவார்டு, மற்ற அவார்டுகள் எல்லாமே வாங்கி மியூசிக்ல ஜாம்பவான் மாதிரி இருக்கிறவர். அவர்கிட்ட போய் அவர் வந்து மியூசிக் டைரக்டர் மட்டும் இல்லை, இந்த படத்தில் என்ன அப்படின்னா ஸ்கிரிப்ட்ல வரையும் சொல்லுவாரு, டே இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்லடா அப்படின்னாரு. என்னோட வாய்ஸ் தெரியல, எவ்வளோ மோசமான வாய்ஸ். இந்த வாய்ஸை வச்சு என்ன டப் பண்ண வர வச்சிருக்காரு. நீ டப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துல. எங்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் மட்டும் இல்லை, இதோட கோ டைரக்டர்னு கூட சொல்லலாம் பல ஏரியாவில். அப்படி நிற்பாரு. மியூசிக்ல மிரட்டி இருப்பாரு. இந்த படத்தோட ட்ரெய்லர் நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மியூசிக் டைரக்டர் அப்படி. அப்புறம் கேமராமேன் அப்படின்னா அவருக்கு 6 அடி 2 இன்ச்சு ஹைட்டு. அதனால எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, சில ஷாட்டுக்கு ட்ரெயினே தேவையில்லை. ஏன்னா அவர் தலையில கேமரா வச்சுட்டு சுட்டுனாலே எப்படி ட்ரெயின் ஷாட் ஆயிரும். அதனால தான் அவரை செலக்ட் பண்ணோம். ஆனா எல்லா எக்யூப்மெண்ட்டும் வாங்க வச்சுட்டாரு. அது வேற விஷயம். ஏன்னா படத்துக்கு வேணும் அப்படின்னு. எனக்கு குரு மாதிரி அவரு. ஏன்னா நான் இன்னைக்கும் பல விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டு இருக்கேன். நாங்க ஒரு டீம். அப்படி எங்களுக்கு கேமராமேன் அப்படின்னா குரு மாதிரி எல்லா விஷயத்திலையும் எனக்கு வந்து ஒரு வழிகாட்டியான ஒரு ஆளு. அடுத்து நான் சொல்லாம எனக்கு போகவே முடியாது. அப்படி ஒரு ஆள் வந்து ஆக்டர் மதன் சார். மதன் சார் உங்களுக்கு தெரியும், அயலி அப்படிங்கிற வெப் சீரிஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி அருவி அப்படிங்கிற படத்துல தான் என்ட்ரி ஆனாரு. அவரை மாதிரி ஒரு 100% ஒரு மனுஷனை பார்க்க முடியாது. அதுல ஒரு உதாரணம் என்னன்னா,
நாங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். திருநெல்வேலி சைடுல ஒரு பெரிய மலைப்பகுதி. அங்க வந்து மழையால 4 நாள் ஷூட்டே நடக்கல. காலையில வர்றாரு, மேக்கப் போடுறாரு, உட்காந்துட்டு இருக்கோம், ஷூட் பண்ண முடியல. 4 நாளுக்கு பிறகு ப்ரொடியூசர் என்கிட்ட சொல்றாரு, டே ஒன்று பண்ணலாம்டா, நம்ம வந்து பேக்கப் பண்ணிடலாம், மழை நின்ன பிறகு வருவோம் அப்படிங்கிறாரு. ஓகே சரி அப்படின்ட்டு எல்லாருக்கும் போய் பேசுறோம், செட்டில் பண்றோம். அவர்கிட்ட போறேன். 4 நாள் அவரை வந்து எதுக்கும் யூஸ் பண்ணல, அப்படியே வச்சிருக்கோம். அவரும் வந்து வேற படத்துல இருந்து கேட்டு வந்திருக்காரு அப்படின்ட்டு போய் அவருக்கு செட்டில்மெண்ட் பண்ண போகும்போது அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அபிலாஷ் 4 நாள் இயற்கையோட பிரச்சனையால ஷூட் நடக்கல, எனக்கு காசு வேணாம். ஏன் அப்படின்னா அது உங்களோட பிரச்சனையோ நம்ம ப்ரொடியூசரோட பிரச்சனை எல்லாம் கிடையாது. நான் வந்து நல்ல ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தாகதி உள்ளவன். நான் வந்து வேலை பண்ணா மட்டும்தான் காசு வாங்குவேன், நான் வேலை பண்ணாம காசு வாங்க மாட்டேன், அதனால எனக்கு காசு வேண்டாம் அப்படின்னாரு. அப்படிப்பட்ட மனுஷனெல்லாம் நான் முத பார்க்குறேன். அவருக்கு எப்படி நன்றி சொல்லணும்னே தெரியாது. அப்படி ஒரு அவர் வந்து வேற லெவலுக்கு வந்துருவார் தமிழ் இண்டஸ்ட்ரியில. அடுத்த 5-10 வருஷம் வந்து அவர் நிச்சயமா வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில இப்படிப்பட்ட குணமுள்ள ஒரு ஆள் வந்து பேசப்படுவார் அப்படின்னு எனக்கு தெரியும். நிச்சயமா அப்பவும் எனக்கு டேட் கொடுங்க சார். ஓகே. அடுத்து ஹரீஷ் பேரடி. இன்னைக்கு அவர் வரல. என்ன அப்படின்னா அங்க இங்க மழைனால அவரோட ஒரு இது ஷூட்டு வந்து ஷெட்யூல் சேஞ்ச் ஆயிட்டு அவர் அதுல இருக்காரு. அவர் எல்லா படத்துலயும் வில்லனா நடிச்சிருப்பாரு. ஆனா எங்க செட்ல வந்து இவரை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பா இருக்கும். எனக்கு ஒரு பயம் எனக்கு. ஏன்னா நான் வந்து குழந்தை மனசுல அனிமேஷன்ல இருந்தேன்ல, சின்ன குழந்தைகளுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதனால என் மனசும் குழந்தைகள் மாதிரி தான் இருக்கும். அப்போ என்னன்னா இவரை பார்க்கும்போதே பயப்படுவேன். ஏன்னா ஹரீஷ் பேரடி வெட்டு குத்து கொலை கொலை அப்படின்ட்டு வருவார் நினைச்சா அவர் வந்து அவ்வளவு சாதுவா இருக்கிறார். லாஸ்ட் அவர் கிச்சங்காட்டி எல்லாம் விளையாண்டுகிட்டு இருந்தோம், அந்த அளவு சாது. அப்போ அவரு அப்படிப்பட்ட ஒரு டீம், நல்ல ஒரு டீம் இருந்துச்சு. அந்த டீம் எல்லாம் வச்சுட்டு இந்த படத்துல என்னெல்லாம் குவாலிட்டியா வந்திருக்கோ அதெல்லாம் என் டீமோட குவாலிட்டி. இதுல ஏதாவது மைனஸ் இருந்துச்சுன்னா அது என்னோட மைனஸ். ஆனா என்னோட மைனஸை கவர் பண்ணிக்கிட்டு என் டீம் வந்து எல்லா டோட்டல் டீமும் எனக்காக வந்து ஒர்க் பண்ணாங்க. அடுத்து வந்து என்னோட எடிட்டர் அப்படின்னா வந்து அவர் பெரிய படங்கள்லாம் பண்ணவர். மலையாளத்தில் வந்து லூசிஃபர், எம்புரான், புரோடாடி, இப்போ அனிமல்னு ஒரு படம் ஹிந்தி, அதெல்லாம் பண்ண எடிட்டர் வந்து எனக்கு வேண்டிய பண்றாரு அப்படின்னா ப்ரொடியூசரோட ஃப்ரெண்டு. அப்போ சொல்றாரு, இப்போ நான் வந்து அவர்கிட்ட பேசியிருக்கேன் அப்படின்னாரு. போனேன். எப்படியும் ஒரு படத்தோட பட்ஜெட் ஆகும் அப்படின்னு நினச்சி தான் போனேன். ஆனால் எந்த இதுவுமே இல்லாமல் வந்து எனக்கு வந்து வேற லெவலில் எடிட் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அகிலேஷ். அடுத்து சவுண்ட். இந்த படத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து சவுண்ட். என்ன அப்படின்னா பூமிக்கு அடியில் ஒரு ஏரியா ஷூட்டு, பூமிக்கு மேலே வேற ஒன்று. இது ரெண்டுக்கும் சவுண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பயங்கரமாக ஆடியன்ஸுக்கு தெரியணும். அப்போ அதுக்கு என்ன வழி? அப்போ சவுண்ட் அப்படி ஒரு டீம் பண்ணணும். அப்போ மியூசிக் டைரக்டர் சார்கிட்ட கேட்குறேன், சார் எனக்கு வந்து சவுண்ட் வந்து அப்படி ஒரு டீம் பண்ணணும் அப்படிங்கிற. அப்போ தான் காந்தாரான்னு ஒரு படம் வருது. அப்போ போய் பார்க்குறோம், அதோட சவுண்டு வந்து பயங்கரமாக இருக்குது. அப்போ சார் சொன்னார், டே அதுக்கு மிக்ஸ் பண்ணதெல்லாம் நம்ம பையன் தான்டா, ஏன் ஃபர்ஸ்ட் படம் பண்ண ஆள் தான், அவர் ரொம்ப ஃபேமஸ். இன்னைக்கு வந்து இந்தியாவில் மிகப்பெரிய சவுண்டு டிசைனர் இல்லைன்னா மிக்சிங் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லலாம், ராஜகிருஷ்ணன். இன்னைக்கு அவர் வரல. என்ன அப்படின்னா சலார் அப்படிங்கிற படத்தோட ஒர்க்கில் இருக்கிறார், அதனால வர முடியல. அப்போ அவர் போய் பார்க்குறேன். அவர் வந்து என்கிட்ட சொல்றாரு, படம் பார்க்குறாரு, படம் பார்த்துட்டு அபிலாஷ் நல்லா வந்திருக்கு, நம்ம இது பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் வந்து எனக்கு காந்தாரா டீமை வச்சு இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸு அந்த சவுண்ட் டிசைன் ஃபுல் பண்ணி கொடுத்தாரு. அதனாலே வந்து சவுண்ட் டிசைன்லாம் வேற லெவலில் நான் நினச்சதை விட பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அதெல்லாம் ஒரு என் ப்ரொடியூசரோட இல்லைன்னா என் டீமோட ஒரு பாக்கியம்னு நினைக்கிறேன். அப்போ இப்படிப்பட்ட ஒரு டீம் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதுவே ஒரு பெரிய விஷயம். ரெண்டு வந்து நண்பர் ஆரியா எனக்கு 12 வருஷம் நண்பன். 12 வருஷமா சென்னையில் வந்துட்டு உள்ள நண்பன். ஆரி வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள்லாம் இருக்கு. ஆரி இப்போ மட்டும் இல்லை, முன்னாடியே நிறைய சேரிட்டி இது பண்ணுவார். அது வந்து நான் வந்து என் நம்பர்லாம் கொடுத்துட்டு போயிட்டேன் 2010 நினைக்கிறேன். ரெட்டச்சுளி படம் எல்லாம் முடிஞ்ச டைம் எனக்கு நம்பரை அவரை கான்டாக்ட் பண்ணவே இல்லை. நான் சினிமாவே விட்டுட்டேன், ஏன்னா சான்ஸ் கிடைக்க தேடி பாலையிறேன், எதுவும் செட் ஆகலாம் விட்டுட்டேன். ஆனால் 2014 என்னை கூப்பிட்றாரு. என் நம்பர் அப்போ அவர் வச்சிருந்தாரு. கூப்பிட்டு, அபிலாஷ் நான் எர்ணாகுளம் வரேன், அங்கே வந்து ஒரு 1000 பேருக்கு ஏழைகளுக்கு பேங்க் அக்கௌண்ட் எடுத்து கொடுக்குமா அப்படின்னாரு. நானே டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னாரு.
நல்லா இருக்கு, நான் ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறேன், ஃபுல்லா எனக்கு டெபாசிட் பண்ணிருங்க அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, நீ 1000 பேரை கலெக்ட் பண்ண அப்படின்னாரு. அப்படி அன்னைக்கு அங்க எர்ணாகுளத்துல பண்ணவர். அன்னைக்கு அவருக்கு ஒரு பிஏ இருந்தாரு, அவர் இப்ப இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த பிஏ நேட்ட என்ன சொன்னார்னா, சார் அவர் அப்ப பெருசாலாம் சம்பாதிக்கல, ஒரு 1-2 படம் தான் பண்ணிட்டு இருந்தாரு சார். அவர் வந்து ரொம்ப எல்லாம் சம்பாதிக்கல சார், ஆனா அதுல 80% சார்ஜ் பண்றாரு சார். இப்படி போனா எனக்கு சம்பளம் கிடைக்குமான்னு பயமா இருக்கு சார், நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து ஹரி. அதுக்கப்புறம் நான் தாய்நிலம் பண்ணும்போது எனக்கு அதுல தொடக்கத்துல ஒரு வாய்ஸ் தேவைப்பட்டது. எனக்கு ஆரியோட வாய்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. நான் கூப்பிட்டேன், எனக்கு வந்து வாய்ஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டேன். சரி, நான் ஷூட்ல இருக்கேன், அலேகா அப்படின்னு ஒரு படம் ஷூட்ல இருக்கேன், மதியம் சாப்பிட்ற டைம்ல அந்த பிரேக்ல வந்துடுறேன் அப்படின்னா. ஓகே அப்படின்ட்டு வந்தாரு. அப்ப ப்ரொடியூசர் என்ன பண்ணாரு, ஒரு அமௌண்ட்டை எனக்கு கவர்ல போட்டு கையில கொடுத்துட்டு அவர் வர்றாரு, அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னாரு. ஓகே அப்படின்னு அதையும் வச்சிருக்கேன். வந்து டப்பிங் எல்லாம் முடிச்சாரு, படத்தோட கொஞ்சம் விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்தாரு, எல்லாம் முடிச்சுட்டு நான் அந்த கவரை கொடுக்கும்போது என்கிட்ட சொன்னாரு, அபிலாஷ், இலங்கை தமிழர்களோட வாழ்க்கையை பத்தி ஒரு படம் பிடிச்சிருக்கீங்க, அதுக்கு என்னால என்னெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன், நீங்க எனக்கு காசா கொடுக்குறீங்க அப்படின்னாரு. இல்ல ப்ரோ, தப்பா எடுத்துக்காதுங்க அப்படின்னு. நோ 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 நோ, இது வந்து இந்த படத்துக்கு வேற எங்கேயாவது செலவு பண்ணா செலவு பண்ணிக்கோங்க, எனக்கு காசெல்லாம் நான் அதுக்காக இதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு போனார். அப்படி ஒரு நண்பன். அப்போ நிச்சயமா தேங்க்ஸ் ஹரி. ஓகே, இன்னும் நிறைய பேருக்கு பேச வேண்டி இருக்கு. எல்லாருமே அவங்கவுங்க நம்ம படத்தில் உள்ள அனுபவங்களை இது ஷேர் பண்ணிக்கிறாங்க. சிவா சார் வந்து வந்திருக்காங்க. சிவா சாரை வந்து நான் ஒரே ஒரு மெசேஜ் தான் போட்டேன், சார் வர முடியுமா அப்படின்னு. அப்பவுமே எனக்கு திருப்பி மெசேஜ் போட்டாங்க, நிச்சயமா வர்றேன் தம்பி அப்படின்னு. அப்போ சிவா சாரை மாதிரி உள்ள பெரிய ப்ரொடியூசர்ஸோட ஆசீர்வாதம் நிச்சயமா எங்களை மாதிரி உள்ள புது ஆட்களுக்கு நிச்சயமா வேணும். நிச்சயம் அது வந்து பெரிய ஒரு விஷயம். அப்ப இந்த இவ்வளவு ஒரு இதுலையும் எங்களுக்காக இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அது மாதிரி நிஷா மேடம், நீங்களும் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு இது கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, பிறகு ஹரீஷும் அதே மாதிரி நண்பன். நண்பன்னா அங்கங்க அடிச்சுக்கிற நண்பன். அப்படி ஹரீஷ் கூப்பிட்டேன், நேற்று தான் கூப்பிட்டேன், ஹரீஷ் இப்படி அப்படின்னு. ஹரீஷ் ஒரு படத்தோட ஷூட் தொடங்க வேண்டி இருந்துச்சு, அத ஒரு நாள் தள்ளி போட்டு வந்திருக்காரு ஒரு நட்புக்காக. அப்ப அப்படி ஒரு நண்பன், ரொம்ப தேங்க்ஸ் ஹரீஷ். அடுத்து வந்து என்னோட ஹீரோயின் அஞ்சு. அஞ்சுவுக்கு நான் படம் முடிகிற வரையும் சண்டை தான் டெய்லி. ஒரு நாள் கூட நாங்க வந்து நல்லா பேசினதே இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த பொண்ணை ஃபுல் டைம் ராப்ல கட்டி தொங்க விட்டுருவாங்க. இந்த பொண்ணு வந்து அன்னைக்கு இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 60 கிலோ வெயிட் இருக்கும், குண்டா இருந்தாங்க. தேங்க்யூ சார். அப்ப வந்து இந்த இதே உங்களுக்கு பயங்கர பிரச்சனையா இருக்கும். ஒரு நாள் என்னோட சண்டையே போட்டாங்க, என்ன சார் இவ்வளவு நேரமா என்ன எப்படி வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. ஆனா இந்த படம் பார்க்கும்போது அன்னைக்கு எதுக்கெல்லாம் சண்டை போட்டோமோ இப்ப அந்த பொண்ணு மேல ஐயோ எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணுது. நிச்சயமா தமிழ் இண்டஸ்ட்ரியில, இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரியில அவங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வரும். ரொம்ப ரொம்ப மேல வெறியல அதிகமா பேசுறேன், மேல வருவீங்க நிச்சயமா. ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணி, அதுக்கு பிறகு சப்போர்ட் பண்ணி நல்லா இது பண்ணாங்க. அடுத்து வந்து இதுல செகண்ட் ஹீரோவா பண்ணியிருக்க நம்ம அகில மாதிரி ஒரு பையனை நான் பார்த்ததே இல்லை. சாதாரணமா இந்த ஏஜ்ல உள்ள ஒரு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ற பசங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா ஒரு மாதிரி இருப்பானுங்க. ஆனா இவர் வந்து பச்சை தண்ணியை குடிச்சு டேய் கடிச்சு சாப்பிடுறா அப்படின்னா அப்படி சாப்பிட்டுக்கிறோம். நம்ம என்ன சொல்றோமோ அதெல்லாம் பண்ணிக்கிறோம். அவ்வளவு சாதுவான ஒரு பையன். அவனை வந்து நிச்சயமா அவனும் பெரிய இடத்துக்கு வருவான் அப்படின்னு நினைக்கிறேன். அவனோட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க, படம் பாருங்க, நிச்சயமா நீங்க எல்லாரும் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். நான் 2 மணி நேரம் தான் படம் வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா புது தலைமுறை பசங்களை பொறுத்த வரைக்கும் 2 மணி நேரம் அப்படிங்கிறதே பெரிய விஷயம். அந்த 2 மணி நேரம் உங்களை போர் அடிக்காம வச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிறகு வசுந்தரா மேடம், தேங்க்யூ. என்னோட தாய் நிலத்துக்கு அவங்களா வந்து எனக்கு நிறைய ஹெல்ப்புகள் பண்ணி கொடுத்தாங்க. அப்படி ஒரு நண்பர் இப்போ நான் கூப்பிட்ட உடனே வந்திருக்காங்க எனக்காக. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நான் இன்னும் ரொம்ப அதிகம் பேசல, இன்னும் நிறைய பேருக்கு பேச வேண்டி இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
இன்னும் உள்ளவங்க படம் நிச்சயமாக பாருங்கள், எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எங்கள் அடுத்த படத்துக்கான படிக்கட்டாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். ஒரு பெரிய பெரிய கைத்தறி கொடுத்துடலாம் டிரெக்டர் சார்க்காக. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி அந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஸோ ஒருத்தர் விடாம எல்லாரையும் ஞாபகம் வச்சு அவங்களோட ஒர்க் அப்ரிஷியேட் பண்ணி எல்லாருக்காகவும் தேங்க் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளையார் சொல்லி போட்டு ஒரு நன்றி சொல்லி அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்ம வந்து ஒரு பர்சனுக்காக கண்டிப்பா ஒரு பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நம்மளோட சூப்பர் குட் பிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரி சார் தான். பிகாஸ் அவர் வந்து மூவில வந்து குவான்டிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி குவாலிட்டி ஆஃப் த மூவி, அந்த படம் மக்களுக்கு சந்தோஷப்படுது, அந்த படம் மக்களுக்கு பிடிக்குதா அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்து தான் அந்த மூவி வந்து எல்லாமே செலக்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிப்பாரு. அந்த வகையில ரூட் நம்பர் 17 நம்மளோட படத்தை சூப்பர் குட் பிலிம்ஸ் மூலமா ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. அவரோட மகருக்கான சப்போர்ட்டும் அவர் வந்து கொடுத்திருக்காரு. ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட அந்த நன்றியை வந்து நம்ம சொல்லிக்கலாம் ஆர்பி சௌத்ரி சாருக்காக. ரொம்ப நன்றி சார். வெரி வெரி சாரி, ஒரு ஆளை பத்தி பேச விட்டேன். நம்மளோட ஆக்ஷன் டைரக்டர் ஜாக்கி ஜான்சன் பேர் கேட்டால் வந்து பயமா இருக்கும். அவர் வந்து மலையாளத்துல திருஷ்யம், தெலுங்கு திருஷ்யம், அதோட கொடி போன்ற படங்கள்லாம் பண்ணவர். பெரிய ஆக்ஷன் டைரக்டர். என் படத்துக்காக கூப்பிட்டு நீங்க வந்து எனக்கு கோ டைரக்டர் மாதிரியே கூட நிக்கணும் அப்படிங்கிறேன். ஏன்னா படமே ஆக்ஷன் மாதிரி தான் இருக்கும், அதனால நிக்கணும் அப்படிங்கிறேன். அப்படி வந்தாரு. அப்போ ஒரு சிச்சுவேஷன் எங்களுக்கு வருது. ஒரு காட்டுல ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்க வந்து ஃபாரஸ்ட்காரங்க வந்து பிரச்சனை பண்றாங்க, 6 மணிக்கு மேல அங்க நிக்க கூடாது அப்படின்னு. அப்ப நான் மாஸ்டர்கிட்ட போய் கேட்கிறேன், மாஸ்டர் அவங்க ஒரு 15 பேர் வர்றாங்க, நம்மள்ட்ட எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்கிறேன். ஏன்னா சண்டை மாஸ்டர்னா சண்டை வந்தா காப்பாத்திக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அப்போ நம்மள்ட்ட ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னாரு. சரி, ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்க தலையிடுவீங்களா அப்படின்னு. சார் எங்களுக்கு வந்து அடிச்சா படுற மாதிரி அடிக்க தெரியாது சார், நாங்க படாத மாதிரி தான் எங்களுக்கு அடிக்க முடியும் சார் அப்படிங்கிறாரு. நான் சொன்னேன், அவங்க வந்தா படுற மாதிரி அடிப்பாங்க அப்படின்ட்டு. ஆனா சான்ஸே இல்லை. அவரை பார்த்தா ஸ்வேதா மேடம் கூட பாட்டு ரெக்கார்டிங்க்கு வந்தப்ப என்கிட்ட கேட்டாங்க, எதுக்கு ரெக்கார்டிங்க்கு ஸ்டண்ட் மாஸ்டர் அப்படின்னாங்க. நான் சொன்ன, சில சிங்கர்ஸ் வந்து காசு அதிகமா கேட்பாங்க, நீங்க அப்ப கேட்கும் போது நான் சொன்னேன், சில சிங்கர்ஸ் வந்து காசு அதிகமா கேட்பாங்க, அப்ப மிரட்டுறதுக்கு அப்படின்னு. இல்ல இல்ல இல்ல, ஓகே. அப்ப ஸ்டண்ட் மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவர் இங்க எங்கேயோ இருக்கிறாரு, யார்கிட்ட சண்டை போட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். எங்க இருந்தாலும் தேங்க்ஸ். சோ அடுத்தபடியாக நம்ம படத்தோட லிரிக்ஸ் நிறைய நல்ல பாடல்கள் எழுதியிருக்க திரு செந்தமிழ் தாசன் அவர்களே சில வார்த்தைகள் பேச வருமாறு அழைக்கிறேன். ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் ஹிம் டு தி ஸ்டேஜ். இந்த பாடல் எழுதும் பொழுது எனக்கு 2 மெட்டுகள் கொடுக்கப்பட்டது. அதுல நான் ஒரு மெட்டை தேர்ந்தெடுத்தேன். அந்த மெட்டை தேர்ந்தெடுக்கும்போது சொன்னேன், மெட்டே கவிதை போல இருக்கு, அந்த மெட்டுக்கு நான் இன்னும் கவிதை எழுதுவேனே அப்படின்னு. அப்படி ஒரு அழகான மெட்டை கொடுத்த என்னுடைய இசையமைப்பாளர் அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த பாடல் வாடா திருடா அப்படின்னு தொடங்கும். இது ஒரு கட்டிலறை பாடல். எல்லாரும் பாடலை கேட்கும்போது கொஞ்சம் ஹெட்செட் போட்டு கேளுங்க. இந்த பாடலானது காமத்தை வெளிப்படுத்தக்கூடிய பாடல். ஆனா காமத்தை அப்பட்டமா சொல்லாம காமத்தை அழகா சொல்லியிருப்பேன். இதுல காதலை அழகா சொல்லாம ரொம்ப ஆழமா சொல்லியிருப்பேன். இந்த பாடலுக்கு குரல் கொடுத்த பாடகி ரீட்டா இருக்காங்க. அதுல அவங்க முணுங்கிற முணுக்கு இருக்குல்ல, அதை கேட்கும்போது நமக்கு ஏதோ செய்யும். தயவு செய்து இந்த பாடலை கேட்கும் பொழுது எல்லாரும் ஹெட்செட் போட்டு கேளுங்க. ஒவ்வொரு வரியும் ரொம்ப அழகா வந்திருக்கு. இந்த பாடலானது காமத்துல தொடங்கி ஒவ்வொரு சரணத்திலையும் காதலுக்குள்ள முடிச்சிருப்பேன். இந்த பாடலை பத்தி நான் ரொம்ப சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தை பத்தி ஒரு பெரிய ஆர்டிகிள் வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஆர்டிகிள்ல எனக்காக ஒரு பத்தியே வெளியிட்டிருந்தாங்க. அப்படின்னா இந்த பாடல் எப்படி இருக்கும்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இந்த பாடலை பத்தி நான் மிகையா சொல்ல வேண்டாம். இதுல உள்ள ஒவ்வொரு வரியும் ரொம்ப எளிமையாகவும் ரசனைக்குரியதாகவும் கற்பனை மிகுந்ததா இருக்கும். அதில் சொல்லியிருப்பாங்க, நான் ஒரு உருவப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு.
வெறும் லிரிக் ரைட்டரா இருக்கிறத விட ஒரு கவிஞர் பாடல் எழுதும் பொழுது அந்த பாடல் எவ்வளவு கவித்துவமா இருக்கும் என்பதை இந்த பாடல் தமிழ் திரையுலகத்துக்கு நிச்சயம் காட்டும். இதற்கு மேல நான் இதை பத்தி விளக்கப்படுத்தல, அது நீங்க கேட்டு நீ கருத்து வெளியிடுவீங்க. நன்றி. இவங்களோட வாய்ஸ்க்கு வந்து நான் ஒரு பெரிய அடிக்ட் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட பாடல்கள் நிறைய வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துல ஒரு சூப்பர் ஹிட்டான சாங் வந்து பாடி இருக்காங்க. சோ ஒரு பெரிய பெரிய கருத்துக்களோட லெட்ஸ் வெல்கம் ரீட்டா தியாகராஜன் டு தி ஸ்டேஜ். எல்லாருக்கும் வணக்கம். ஐ திங்க் கவிஞர் சார் அவரே வந்து இந்த பாடலை பற்றி சொல்லிட்டாரு. நான் வந்து ஔசை பச்சன் சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கண்டிப்பாக பேசணும். எனக்கு ரொம்ப வருஷமாக நான் மியூசிக்கில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவரோட பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னு வருத்தப்பட்ட ஸ்டேஜில் தமிழில் அவரோட இசையில் ஒரு பாட்டு பாடுறதுக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அண்ட் இப்போ டைரக்டர் சார் சொன்ன மாதிரி இந்த படத்தை பற்றி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளோ எஃபர்ட் போட்டு எடுக்கிறாங்கன்னு அதை கேட்கும்போது கண்டிப்பாக அந்த படம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. எல்லா பாடலையும் கேளுங்க, படத்தை தியேட்டர்ஸில் போய் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் டுடே. மேம் சார் சொன்னாரே கண்டிப்பா அந்த பாட்டை ஹெட்செட் போட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார் மேம். அந்த ஒரு ரீசனுக்காக இப்போதைக்கு எங்ககிட்ட ஹெட்செட் கிடையாது. அதனால நீங்க ஒரு 2 லைன் பாட்டீங்கன்னா ஹெட்செட் இல்லாம மேம் வந்து ஒரு 10 மினிட்ஸ்ல பாடுறேன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். எனிவேஸ் தேங்க்யூ மேம். வேற ஏதாவது இந்த சாங் நீங்க டைரக்டா ஒரு தடவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பாடினா நல்லா இருக்கும். ஓகே மேம். ஏதாவது உங்களோட ஒரு சூப்பர் ஹிட் சாங் ஏதாவது? ஓகே மேம், டன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ அடுத்தபடியா நான் ஸ்டேஜ்க்கு யாரை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு வெல் நோன் ஆக்டர், இந்த படத்துல ஒரு சூப்பரான கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய பெரிய காயத்திலோட லெட்ஸ் வெல்கம் சிதம்பரம் சார் டு தி ஸ்டேஜ். கால் அப்பான் ப்ரொடியூசர் டைரக்டர் மதுராஜ் சார் டு தி ஸ்டேஜ். ரூட் நம்பர் 17 இந்த படத்தோட டைரக்டர் அபிலாஷ் என்னுடைய நண்பர். தாய்நிலம்னு ஒரு படத்தோட டிஸ்ட்ரிபியூஷன் சம்மந்தமாக என்னை முதல்ல மீட் பண்ணார். ஜான் சார் தான் என்னை அறிமுகப்படுத்தினார். அப்போ இருந்து நல்ல நண்பர் ஆயிட்டோம். இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி. வீட்லயும் வந்து இவங்கள மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுல இல்லையே, இவங்கள மாதிரி ஒரு மருமக நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயங்கரமா ஃபீல் பண்ணிருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் தாண்டி ஒரு சோஷியல் சர்வீஸ், நம்மளோட சென்னையில வந்து ஃப்ளட் அப்படின்ற விஷயம் வந்து எல்லார் வீட்லயும் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு துக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தெரியும். அந்த ஒரு நேரத்துல இறங்கி வேலை செஞ்சு A to Z எல்லாருக்கும் தேவையான பொருட்கள் எல்லாம் போய் சேர்ந்துச்சான்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து பார்த்து நல்லா கவனிச்சுக்கிட்டு எல்லாரையும் சந்தோஷப்படுத்தின நம்மளோட KPY அறந்தாங்கி நிஷா அக்காவை ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் ஹர் டு தி ஸ்டேஜ். சோ இங்க நம்மளோட ரூட் நம்பர் 17 மூவிக்கு அவங்களோட ஃப்ரெண்ட சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. the beautiful friendship between them. சோ அத சந்தோஷமா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ மா, என்ன மாதிரி பொண்ணு ஓகே, என்ன மாதிரி மருமக யாரு வேணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. இவங்கள மாதிரி மருமக வேணுமா வேணாமா உங்களுக்கு? வேணும். பாருங்க விசில் பறக்குது. அவனுங்கெல்லாம் பாவம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். அன்பு தம்பிகளுக்கு ஒரு பெரிய பெரிய வணக்கம். தேங்க்யூ. அண்ட் எல்லாம் இங்க வந்திருக்க எல்லாருக்குமே முதல்ல ஒரு பெரிய வணக்கம். அண்ட் என்ன இன்வைட் பண்ணது மரியாதைக்குரிய ரமேஷ் அவங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் ரூட் நம்பர் 17 ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கெட்டப் பார்க்கும்போது அப்படியே ஆப்போசிட்டா உங்களையும் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க இப்படி இருக்கிறத விட இப்படியே வீட்டுல இருந்துருங்க, அதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப எஃபர்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்க்கும் போதே தெரியுது. நாங்க பிபியில தான் பழக ஆரம்பிச்சோம் பிக் பாஸ்ல. அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் தனக்கான ஒரு இடம் கிடைக்கணும், அந்த இடம் ரொம்ப ஸ்ட்ராங்கா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடிய ஒரு மனிதரா சக நண்பரா பார்த்திருக்கேன் அவரை. என்னன்னா இப்ப எங்களை மாதிரி ஆட்கள் கீழேந்து எந்திரிச்சு வர்றதுக்கும் எல்லாமே இருக்கு, ஆனா என்னால மேல வர முடியல அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எல்லாம் இருக்கு, ஆனா எனக்கு ஒரு இடம் கிடைக்கலன்னு நிறைய நாள் ஏங்கிருக்கு. அந்த ஏக்கம் கண்டிப்பா ரூட் நம்பர் 17 உங்களுக்கு அது கொடுக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்த படமும் சரி, ரூட் நம்பர் 17ம் சரி, ஒரு பெரிய பெரிய சக்சஸ் உங்களுக்கு கொடுக்கும். அந்த டீமுக்கே ஒரு பெரிய பாராட்டு. இப்ப என்னன்னா அந்த பாடலோட நான் எப்படியாவது அந்த பாட்டை கேட்கணும் அப்படின்னு அந்த அளவுக்கு தூண்டுதல் கொடுத்துட்டீங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு எல்லார் சார்பாகவும் நானும் உங்களை வாழ்த்துறேன் சார். தேங்க்யூ சோ மச் சார். அண்ட் சகோதரா ஆரி, உங்களை மத்தவங்க பேசி கேட்க
கேட்கும் போது எனக்கு இன்னும் கூடுதல் சந்தோஷமா இருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே நன்றி. கண்டிப்பா படம் பார்த்து இருக்கிற எல்லா கலைஞர்களையுமே சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூடா, தேங்க்யூ ஸோ மச். அங்க ஒரு ரொம்ப நேரமா ஒரு பையன் லவ் யூ நிஷாக்கான்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ஐ லவ் யூ சொல்லிருப்பான், ஆனா எனக்கு சொல்லிருக்க மாட்டான், உனக்கு சொல்லிருப்பான். எனக்கு எப்படி சொல்லுவான்? எனக்கு எப்படி சொல்லுவான்? ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு நீங்க வந்து மக்கள் மனசை கவர்ந்திருக்கீங்க. அப்பா ஐ லவ் யூடா தம்பி, அப்படி சொல்லிடுங்க. தேங்க்யூ. பிரஸ் மீடியா எல்லாருக்குமே தேங்க்யூ. எப்பவுமே எல்லா படங்களையும் சப்போர்ட் பண்ற மாதிரி ரூட் நம்பர் 17 நீங்க சப்போர்ட் பண்ணணும். இது ஒரு பெரிய இடத்துக்கு போகணும். தேங்க்யூ. அண்ட் சிங்கர்ஸ் ரொம்ப ரொம்ப அழகா, அதாவது பாடுறது அழகா இருக்கும், பாடுறவங்களே அழகா இருந்து பாத்துருக்கோம்ல. சோ அந்த மாதிரி ஸ்வேதா மேம் தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. அக்கா அடுத்த படத்துல ஏதோ நீங்க பாடுறீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்படியா? பர்சனலா ஒண்ணு சொல்லவா? சொல்லுங்க. அசிங்கப்படுத்தாத. நானும் பேசினாலே ஆம்பளை வாய்ஸுங்கிறாங்க. நம்ம எடுத்துக்கலாம். சார் அவர்களை சில வார்த்தைகள் பேச வருமாறு அழைக்கிறேன். ஒரு பெரிய கைத்தலோட லெட்ஸ் வெல்கம் ஹிம் டு தி ஸ்டேஜ். ஆக்சுவலாக இந்த படத்தில் பண்ண வேண்டியது பண்ண முடியல, அதில் ரொம்ப வருத்தம் இருக்குது. நான் ஒரு நடிகர், என்னுடைய பேர் சிதம்பரம். எனக்கு வந்து நான் நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அபிலாஷ் சார் வந்து எனக்கு ரொம்ப பழக்கம். நாங்கள் எப்போ பேச ஆரம்பித்தாலும் சரி, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஃபுல்லாக சினிமாலே வளர்ந்து சினிமாலே வாழக்கூடிய ஒரு நல்ல டைரக்டர். அவருக்கு இந்த படம் தயாரிக்க உதவிய நம்ம டாக்டர் அமர் சார், டாக்டர் விமல் சார், இந்த படத்தை திரையிடுவதற்கு உதவிய சூப்பர் கில் ஃபிலிம்ஸ் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். அப்புறம் உண்மையிலே வந்து ஜித்தன் ரமேஷ் சார் மிரட்டும் ரூட் நம்பர் 17 உண்மையில பார்க்கும்போது ரொம்ப மிரட்டலான படமா இருக்கு சார். உண்மையில சில சீன்ஸ்லாம் பார்த்தேன் சார் கூட போய், உண்மையிலே ஹார்ட் டச் பண்ணுது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அப்புறம் அருவிமதன் சார் எனக்கு கர்ணன்லேருந்தே பழக்கம். சார் வந்து அருவி, அயலி, அப்புறம் மாவீரன், மாமன்னன், இப்போ நூடுல்ஸ் வரைக்கும் இயக்கி வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க. சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் முக்கியமாக என்ன சொல்லணும்னா, வெள்ளத்திணை மலர் நீட்டம், மாந்தர்தன் உள்ளத்திணை உயர்வு. ஒரு தண்ணீரோட உயர்வு எப்படி இருக்கோ அதுக்கு மேல் இருக்கும் தாமரை தண்ணின் உயர்வு இருக்கும். எண்ணம் எவ்வளவு உயர்வாக இருக்கோ அதோடைய வாழ்க்கை திறமை உயர்வாக இருக்கும். அதே மாதிரி இந்த மேக்கிங் வீடியோ பார்க்கும்போது எல்லாருடைய எண்ணமும் வந்து ரொம்ப உயர்வாக இருக்கு. கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெறும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. இறைவண்டியை வேண்டிக்கிறேன். மிக்க நன்றி. நம்ம பிக் பாஸ் சுரேஷ் சக்கரவர்த்தி சார் அவர்களை மேடை கலைக்கலாம் ஒரு பெரிய கைத்தட்டலோட. வணக்கம். டைரக்டர் அபிலாஷ் தேவன், பிரசாந்த் பிரணவ், மியூசிக் டைரக்டர் அவுசப் பச்சன், அண்ட் அதில் நடித்த எல்லாருக்கும், குரூவுக்கும், இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா, அதை தவிர யாருக்குமே மருமகளாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை வந்து மாமனார்னு கூப்பிட்டு ஒரு புளிக்குழம்பு வைப்பாங்க. அந்த புளிக்குழம்பை சாப்பிட்டவன் அவ்வளோதான். அந்த மாதிரி அவங்க சிவா சார், மோகன் சார், நீங்கள் ஏன் அந்த பக்கம் போய் உட்காந்தீங்கன்னு தெரியல, எனக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்ட் அவர். அப்புறம் மேடம் சுஜாதா சேச்சி, அண்ட் அஃப்கோர்ஸ் சேச்சியில் அனியத்தி, அண்ட் ஸ்வேதா, ஆரி பிரதர், எல்லாரும். மிஸ்டர் ஜித்தன் ரமேஷ் மிரட்டுகிறார் அப்படின்னா நடிப்புல மிரட்டுவார், அது 100% தெரியும். ஆனா பிக் பாஸ் ஹவுஸ்ல அவர் மிரட்டினதெல்லாம் இல்லை, ரொம்ப பாவமா தான் இருப்பாரு. இந்த மிரட்டினது கை தட்டுது பாருங்க அங்க. ஸோ ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு படம் அவர் கூப்பிட்டு இருந்தாரு, பார்த்துருக்கிறேன். வெரி டேலண்டட் பர்சன். அந்த படத்துல வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஃபரானா. அதுல மாடியில ஒரு சீன் இருக்கும், அதை பார்த்து நான் திருப்பி யோசிப்பேன். அவ்வளோ ஒரு டேலண்டட் பர்சன். நம்ம நிஷா பெரியம்மா சொன்ன மாதிரி, எனக்கு பெரியம்மா அவங்க சொன்ன மாதிரி, இவருக்கு வந்து எல்லாம் இருந்தும் அந்த இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல ரூட்ல தான் போயிட்டு இருக்கீங்க. 718 சைனீஸ்க்கு ரொம்ப நல்ல நம்பரு. ஸோ சைனால கூட இது ரிலீஸ் ஆகும். அதனால நல்ல ஒரு விஷயம். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த ஹோல் க்ரூ. இங்க ஆங்கர் பண்ணிட்டு இருக்க இவங்களுக்கு தேங்க்யூ சார். தேங்க்ஸ். சரி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். சார், அங்க இருக்கிற பையன் மறுபடியும் ஒரு கொஸ்டின் கேக்குறான் உங்ககிட்ட. என்னவா? ட்ரெண்டிங்கா இருக்க என்ன பண்ணுன்னு கேக்குறான் சார். அங்கேருந்து குதி. ஆனா குதிக்கிறப்போ நிஷா மண்டையில உடற மாதிரி குதிக்கணும், அப்பதான் ட்ரெண்டிங். உங்களுக்கு சேதாரம் ஆகாது, ட்ரெண்டிங் ஆகலாம். நிஷா எதையும் தாங்கும் இதயம்.
ஐ ரியலி ப்ரௌட் ஆஃப் ஹர். இந்த மழையில வந்து நாங்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியில வர முடியாம இருந்த போது நிஜமான ஒரு சிங்க பெண்மணி. அது ஐ ஹாவ் டு சே தட். ப்ளீஸ் கிவ் ஹர் அ பிக் ஹேண்ட். அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணா எவ்வளோ கோடி கொடுத்தாலும் பத்தாது. அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது தன்னோட காசை எடுத்துக்கொண்டு செலவு பண்றது இவங்க KPY பாலா. ஐ ஹாவ் டு அப்ரிஷியேட் போத் ஆஃப் தம் அண்ட் கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. தாத்தா ஒரு நாள் வீட்டுக்கு வர சமையல் மட்டும் தாராளமா வாமா. சூப்பர். நோ ப்ராப்ளம். தேங்க்யூ சார். நான் வந்து உங்க வீட்டுக்கு வரணும். எனக்கு உங்க அம்மா சூப்பரா சமைச்சு நான் வந்திருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஐயோ அந்த சாப்பாடு கேரளா ஃபுட் எனக்கு வளர இஷ்டம். வளர இஷ்டம் சார். எனக்கு கேரளானாலே வளர இஷ்டம் சார். எனக்கு கேரளா ஐட்டம் எல்லாம் இஷ்டம். இது கூட அப்படியே இருந்து மேடிச்சதானோ படிச்சோம். எனக்கு தெரிஞ்ச 4 வார்த்தையை சொல்லிட்டு தெரியாது. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். இதோட ஆரம்பமே வந்து ரொம்ப பிரமாதமா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அபிலாஷ் தேவன் சாரோட பேச்சு வந்து அவ்வளவு இயல்பா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு. அவர் இங்கே மட்டும் இல்லை, செட்டிலையுமே அப்படி ஆள் தான். என்ன எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு நாள் ஷூட்டிங்கில் வந்து ஒரு முக்கியமான எக்யூப்மெண்ட் ஒன்று வரலை. ஒரு நடிகனா குரூவா எல்லாத்துக்கும் ஒரு பதட்டம் இருக்கு, எப்போ வரும் என்னாச்சு அப்படின்னு. அவர் ரொம்ப ஜாலியாக ரொம்ப குவைட்டாக சாதாரணமாக இருந்தார். நான் அவர்கிட்ட கேட்குறேன், என்ன சார் வரலையே சார்ண்ணே? வரல, என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னாரு. அப்புறம் ஒரு டயத்தில் எக்யூப்மெண்ட் வந்துருச்சு, ஆனால் மழையும் வந்துருச்சு. இப்போ அந்த எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ண முடியாது. பார்த்தீங்களா, இன்னைக்கு எடுக்கக்கூடாதுங்கிறது இயற்கைக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, அதனால தான் ஏற்கனவே அது வரல அப்படின்னாரு. இப்படி ஒரு டைரக்டரால் பேச முடியுமா அப்படிங்கிறது வந்து சத்தியமாக தெரியல. ஏன்னா டைரக்டர்னாலே செட்டுக்குள்ள பரபரன்னு இருப்பாங்க, ஒரு விஷயம் நடக்கலைன்னா என்னாச்சு ஏதாச்சுன்னு அப்படி இருப்பாங்க. அந்த தடம் கொஞ்சம் கூட கிடையாது. இன்னொரு விஷயம், இந்த க்ரூ மெம்பருக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ரொம்ப ஒரு காமெடியான இன்ட்ரெஸ்டான விஷயம் ஒன்று. நிறைய நண்பர்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன், இங்கே நிறைய நண்பர்கள் இருக்கீங்க, உங்ககிட்ட நான் கண்டிப்பாக பகிர்ந்துக்கணும். என்னன்னா, இந்த படத்தோட ஜாக்கி மாஸ்டர் இருக்கார் இல்லையா, ஃபைட் மாஸ்டர், அவருக்கு வந்து சம்பளம் என்னங்கிறது ஆரம்பத்துலேருந்து இவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவர் பார்த்துக்கலாங்கிறாரு. வேலை போய்கிட்டே இருக்கு. 15 நாள் ஆகுது, 20 நாள் ஆகுது, 25 நாள் ஆகுது. இப்போ ஒரு நாள் ஜித்தன் ரமேஷ் சார், ப்ரொடியூசர் எல்லாரும் இருக்கும்போது இவங்க சொல்கிறாங்க, ஏதாவது கேட்டிருப்பா, திடீர்னு வந்து ரொம்ப பெரிய பணம் சொல்லிட்டாருன்னா கஷ்டமாக இருப்போது அப்படிங்கிறாங்க. இப்போ டேரக்டர் பேர்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருங்க தயவு செஞ்சு சொல்லிடுங்க, அப்புறம் திடீர்னு ஒரு நாளைக்கு 500 ரூபா கூட 600 ரூபா கூட எங்களால் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாரு. அவர் ஒரு நாளைக்கு 500-600 ரூபாயா? ஏங்க நான் எவ்வளோ மாஸ்டர், என்ன போய் 500-600 அப்படின்னு அவர் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிட்டாரு. அப்படிப்பட்ட மனுஷன் தான் டேரக்டர் மட்டும் இல்லை, அமர் ராமச்சந்திர சாராக இருக்கட்டும், கேமராமேன் பிரசாந்த் சாராக இருக்கட்டும், அதுமாரி ஃப்ராலிக்காக இருக்கட்டும், ஜித்தன் ரமேஷ் சார், அவர் இங்கே உள்ளவங்களை வந்து நம்ம சொல்ல வேணாம், ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே நமக்கு தெரியும். அங்கேருந்து வந்து இவ்வளோ பெரிய படம் பண்ணி இந்த படத்தை ப்ரொமோஷனுக்காக எவ்வளவு வேலை செய்கிறாங்க அப்படின்னா, எல்லாமே நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி படங்களை, இவ்வளவு ப்ரொமோட் பண்ணுற படங்களை கண்டிப்பாக நம்ம தேட்டரில் போய் பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அவர் சொன்ன மாதிரி இந்த 2 மணி நேரமும் கண்டிப்பாக த்ரில்லிங்காக இருக்கும். சீட் எட்ஜில் நீங்கள் உட்காந்து பார்க்கலாம், கண்டிப்பாக பிடிக்கும். எல்லாத்துக்கும் சொல்லுங்க, படத்தை பெரிய ஹிட் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ வெரி மச். ஸ்டேஜ்க்கு யாரை கூப்பிட போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ரூட் நம்பர் 17ல செகண்ட் ஹீரோவா வந்து நடிச்சிருக்காரு. நம்ம டைரக்டர் கிட்ட இவரை பத்தி கேட்டப்போ, ஒரு ரொம்ப டெடிகேட்டடான ஆர்டிஸ்ட், கண்டிப்பா இவருக்கு அடுத்தடுத்து நல்ல படங்கள் அமையும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் சொன்ன மாதிரியே உங்களுக்கு கண்டிப்பா நல்ல படங்கள் அமையணும். ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் அகில் பிரபாகர் டு தி ஸ்டேஜ். தமிழ் சினிமால இது என்னோட முதல் மேடைன்னு சொல்லலாம். நான் மலையாளத்தில் வந்து கொஞ்சம் படம் பண்ணியிருக்கேன், ஆனால் ரூட் நம்பர் 17 வந்து தமிழில் என்னோட டெபியூட் மூவி. இந்த படத்தை பற்றி சொல்லும்போது, இதில் நான் செகண்ட் ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஷூட்டிங் எல்லாம் ரொம்ப ஃபன் அண்ட் அட்வென்ச்சரஸ். நிறைய சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஷூட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் தியேட்டரில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, எக்ஸைட்டடாக இருக்குது. அண்ட் ஜித்தன் சார், மதன் சார், ஹரிஷ் பேரடி சார், இவர் எல்லாமே தமிழில் பெரிய ஆர்டிஸ்ட். I'm very happy to work with them. Thank you sir, thank you so much. எல்லாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி அண்ட் கோஆப்ரேட்டிவ். அண்ட் நெக்ஸ்ட் ஹாப்பியஸ்ட் திங் இஸ் அவர் ஒன் அண்ட் ஒன்லி உசேபச்சன் சார். எல்லாருக்கும் தெரியும், சார் வந்து ஒன் ஆஃப் த எமினன்ட் மியூசிக் டைரக்டர் இன் மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஐ எம் வெரி glad to work with you sir. Thank you sir. And next our heroine Anju Pandya. Anju பற்றி சொல்லும்போது, she is very talented, dedicated artist. Thank you Anju, thank you for the cooperation.
அண்ட் அவர் சினிமாட்டோகிராஃபர் பிரசாந்த் அண்ணா. இந்த படத்தில் விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ பிரசாந்த் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அவர் ஃபைட் மாஸ்டர் ஜாக்கி ஜான்ஸ் மாஸ்டர், அவர் இன்னைக்கு ஒருபாடு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அவர் மேக்கப் மேன் ரஷீதுக்கா, அவர் இங்கே இல்லை, அவரும் ஒருபாடு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஃபார் த மேக் ஓவர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தோட ரூட் நம்பர் 17 படத்தோட டைரக்டர் அபிலாஷ் தி தேவன், அவர் என்னோட குட் ஃப்ரெண்ட். தேங்க்யூ அபிலாஷ் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் பிலீவிங் மீ அண்ட் கிவிங் மீ சச் ஏ பியூட்டிஃபுல் கேரக்டர். அண்ட் இந்த படத்தோட பேக் போன் என்று சொல்லலாம் த ப்ரொடியூசர் அமர் ராமச்சந்திரன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ, தேங்க்யூ ஸோ மச். இந்த இவெண்ட்டுக்கு வந்த எல்லா ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கும், இங்கே இருக்கலாம் எல்லா ஆடியன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தமிழ் சினிமா அவ்வளோ பிடிக்கும், இன்னும் நிறைய தமிழ் சினிமா நடிக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. அப்போ எல்லாருமே படத்தை பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும், பார்த்து சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ரோல்ஸ்ல பார்த்திருப்போம். ரீசெண்டா மாடர்ன் லவ்ல ஒரு அன்பர்கெட்டபிள் ரோல் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த படத்துலயும் ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய கைத்தறலோட லெட்ஸ் வெல்கம் ஆக்ட்ரஸ் வசுந்தரா டு தி ஸ்டேஜ். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரூட் நம்பர் 17 அபிலாஷ் சொன்ன மாதிரி நான் அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்மால் வேல. அண்ட் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவர் வந்து எவ்வளோ இமோஷ்னலி இன்வால்வ்டாக இருப்பார்னு. ஸோ ஐ கேன் டெஃபினெட்லி சே இந்த ஃபிலிம்லேயும் அவ்வளோ இமோஷ்னலி இன்வால்வ்டாக இருந்திருப்பார், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தெரியும். அண்ட் அபிக்கும் மற்ற எல்லாருக்கும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் யூ கைஸ் ஆல் தி வெரி பெஸ்ட் இன் த ஃபிலிம். ஐ ஹோப் இட்ஸ் அ கிரேட் சக்ஸஸ். தேங்க்யூ மேம். ஆடியோ லான்ச் வந்து இங்க நடக்க போகுது. அதுக்காக ஐ வுட் லைக் டு கால் அப்பான் டி சிவா சார் அண்ட் ஆரி சார் டு தி ஸ்டேஜ். Ramachandran presents Jithan Ramesh Miratum, route number 17, written and directed by Abhilash G. Devan. So, இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஈவெண்ட் நம்மளோட ஃபோரம் மால இப்போ பியூட்டிஃபுல்லா நடக்க போகுது. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை டி சிவா சார் மற்றும் ஆரி சார் வெளியிட நம்மளோட டைரக்டர் டாக்டர் அமர் சார், யுக பாரதி சார் அண்ட் சுஜாதா மோகன் மேம் அந்த ஹோல் டீம் ஆஃப் ரூட் நம்பர் 17 பெற்றுக்கொள்வார்கள். நம்மளோட ஜித்தன் ரமேஷ் சார் மிரட்டும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சொன்ன மாதிரி ஒரு மிரட்டலாம் ட்ரைலர் வந்து நம்ம பார்த்தோம். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தலாம் for the whole crew of route number 17.
தேங்க்யூ. ஸோ அடுத்தபடியா நம்ம ஸ்டேஜுக்கு யாரை கூப்பிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஸ் a ப்ரொடியூசர். அதை எல்லாத்தையும் தாண்டி ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் ஆளா வந்து நிக்கிற ஒரு பர்சன். தன்னோட படத்தையும் மற்ற படங்களையும் சப்போர்ட் பண்ணி அதுக்கான சப்போர்ட் எப்பயுமே அவர் கொடுத்துட்டே இருக்காரு. ஒரு நல்ல நம்மளோட டி. சிவா சார் அவர்களை மேடை கலைக்கிறேன் சில வார்த்தைகள் பேசுவதற்காக. ஒரு பெரிய பெரிய கைத்தறி கொடுத்துடலாம். அபிலாஷ் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. ஆனால் கூட நான் வந்தது வந்து உண்மையாகவே நண்பர் ரமேஷ்காக தான். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டரு. அவருக்கு ஒரு பெரிய பிரேக் ஒன்று வரணும்னு எப்பவுமே நான் வெயிட் பண்ணி பார்ப்பேன். அந்த வகையில் இந்த படம் நல்ல ரூட் கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன ஒரு டிஃப்ரெண்ட் லுக், டிஃப்ரெண்ட் கெட்டப். இந்த பார்த்த விஷுவல்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபோட்டோகிராஃபி அண்ட் மியூசிக் இட்ஸ் டூ குட், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஒரு சம்திங் எங்கேஜிங்காக இருந்தது ஒரு ஃப்ரேமும். கண்டிப்பாக இந்த படம் வந்து இந்த டைரக்டருக்கு புதுசாக வந்த ப்ரொடியூசர்ஸ் டாக்டர் அமர் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட்டபிள் வெஞ்சராக இருக்கணும். சேம் டைம் படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய லைஃப் அந்த படம் கொடுக்குன்னு நம்புகிறேன். நான் நிச்சயமாக ட்ரெய்லர் வந்து நீங்கள் டெஃபரெண்ட்டாக பாருங்கள். இன்னும் ஒரு 24 hours பெரிய வைரல் ஆகும். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப வெரி இன்ஸ்பைரிங்காக இருக்குது. கண்டிப்பாக ரமேஷ் சார், இட் வில் பி பிக் ஃபில்ம் ஃபார் யுவர் கேரியர். டெஃபினெட்லி ஐ விஷ். தேங்க்யூ. நான் தமிழ் படம் இப்போ பண்ண அபிலாஷ் சார் கூட, அது இல்லாமல் இந்த படத்தில் ஜித்தன் சார் எல்லாம் பண்ணுற டைமில் இருக்கேன்னா இப்போ நான் பேசும்போது எனக்கு பயமாக இருக்குது. அன்னைக்கு அவங்கள நான் பயப்படுத்திட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணோம், ஹெவி ரிஸ்காக இருந்தது. ஏன்னா ஜித்தன் சார் எல்லாம் இந்த லெவலுக்கு பண்ணுவார்னா சத்தியமாக நான் நினச்சி பார்க்கல. ஏன்னா அவர் மணிக்கூர் போல நான் ரோப்பில் கட்டி நான் அவரை போட்டு சித்திரவதை பண்ணியிருக்கேன். அது சாரி சார். ஏன்னா அதே மாதிரி மேடம் அவங்களே அதே மாதிரி தான் ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கேன். ஆனால் இந்த படத்தில் நான் பண்ணது ரொம்ப நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் பார்த்து அதை நல்ல லெவலில் கொண்டு வர்றதுக்காக உங்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். நன்றி, வணக்கம். என்ன பேசணும்னு எனக்கு தெரியாது. காரணம் எனக்கு தமிழ் தெரியாது, மலையாளி. தமிழ் தெரியாத தமிழ் படம் பண்ணி மலையாளி. ஆனாலும் தமிழ் எனக்கு பெரிய ஒரு இஷ்டம். தமிழ் பேசணும்னு எனக்கு பெரிய ஆசை. ஒரு காரியம் மட்டும்தான் പറയാം, மியூசிக் പറയാം, അതാണ് ഇത്. சார் ஐ அம் ஹியர் டு ட்ரான்ஸ்லேட் சார், நோ ப்ராப்ளம். ആണോ? ആണോ സാർ? മലയാളം തമിഴ് വലിയ വ്യത്യാസമൊന്നുമില്ല. എല്ലാവർക്കും തമിഴ് അറിയാം, തമിഴ് അറിയുന്നവർക്ക് മലയാളം അറിയാം. ഇത് എനിക്ക് നന്നായിട്ട് അറിയാം. സൂപ്പർ സാർ. ഓക്കെ ഓക്കെ. അപ്പൊ ഒരു കാര്യം പറയാനുള്ളൂ, ഇത് ഡോക്ടർ, ഇതിന്റെ പ്രൊഡ്യൂസർ ഡോക്ടറും ഞാനും അതൊരു പ്രൊഡ്യൂസറും ക്യാമറമാനുള്ള ബന്ധമല്ല. അദ്ദേഹം ഡോക്ടറാകുന്നതിന് മുന്നേയും ഞാനൊരു സിനിമാറ്റോഗ്രാഫർ ആകുന്നതിന് മുന്നേയുള്ള ബന്ധമാണ്. അതിലേക്ക് അഭിലാഷ് വന്നു, അതിലേക്ക് നമ്മുടെ മലയാളത്തിലെ ലെജൻഡ് ഔസേപ്പച്ചൻ സാർ വന്നു. ഞങ്ങളിപ്പോൾ 2 പടം, ഔസേപ്പച്ചൻ സാറിൻ്റെ ഫസ്റ്റ് തമിഴ് പടവും 2ാമത്തെ പടവും ഞങ്ങൾക്ക് ചെയ്യാൻ പറ്റി. അതൊരു വലിയ ഭാഗ്യമാണ്. എന്നെ സംബന്ധിച്ചിടത്തോളം എൻ്റെ ലൈഫിൽ ഒരിക്കലും പ്രതീക്ഷിക്കാത്തൊരു സാധനമാണ് ഔസേപ്പച്ചൻ സാറിൻ്റെ കൂടെയുള്ള ഒരുപാട് ദിവസങ്ങൾ അദ്ദേഹത്തിൻ്റെ കൂടെ ഈ ചെന്നൈ സിറ്റിയിൽ നടന്നതൊക്കെ എന്നെപ്പോലുള്ള ചെറിയ കലാകാരന്മാർക്ക് ഒരിക്കലും മറക്കാൻ പറ്റാത്തതാണ്. ഇപ്പോഴും അത് എൻ്റെ മനസ്സിലുണ്ട്. അതുപോലെ ജിത്തൻ സാർ, കാരണം ഇത്രയും വലിയൊരു ഇൻഡസ്ട്രിയിൽ നിന്ന് വന്ന ഒരാൾ, മലയാള ഇൻഡസ്ട്രിയിൽ തുടക്കക്കാരെന്ന് പറഞ്ഞാൽ 10-13 മലയാളം സിനിമകൾ ചെയ്തിട്ടുണ്ട്, 3 തമിഴ് പടം ചെയ്തു. എന്നിരുന്നാൽ പോലും ഒരു കമ്പാരിറ്റീവ്ലി ചെറിയൊരു ക്യാമറമാൻ്റെ കൂടെ ഒരു വലിയൊരു ആർട്ടിസ്റ്റ് കൂടെ നിന്നതിന്, അതുപോലെ ഇതിനുള്ള എല്ലാ എല്ലാ ആർട്ടിസ്റ്റുകളും എല്ലാം ടീമായിട്ട് വർക്ക് ചെയ്യുമ്പോൾ മാത്രമേ അതൊരു നല്ല പ്രോഡക്റ്റ് പുറത്തേക്ക് വരുള്ളൂ. ഫൈറ്റ് മാസ്റ്റർ, നല്ല പ്രൊഡ്യൂസർ, നല്ല മ്യൂസിക് ഡയറക്ടർ, എല്ലാവരും ഉള്ളത് കൊണ്ടാണ് നല്ലൊരു പ്രോഡക്റ്റായി എന്ന് നമ്മൾ വിശ്വസിക്കുന്നു. അതിന് വിജയിപ്പിക്കേണ്ടത് നിങ്ങളൊക്കെ കടമയാണ്. എല്ലാവരും തിയേറ്ററിൽ പോയി കാണാം. പ്രത്യേകിച്ചും മീഡിയാസാണ്. ഏത് വിഷയവും നല്ലതും എല്ലാം മീഡിയയുടെ കയ്യിലാണ് ഇപ്പോൾ, പ്രത്യേകിച്ച് സോഷ്യൽ മീഡിയ, എല്ലാ മീഡിയ. ஆன் டு தி ஸ்டேஜ் நம்ம மூவியோட ஹீரோயின். ஆக்சுவலி இவங்க பேசிக்கா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அழகான ஒரு ஏர் ஹோஸ்டஸா இருந்திருக்காங்க. ஸோ மலையாளத்துல மூவிஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப தமிழ்ல ஃபர்ஸ்ட் மூவி ரூட் நம்பர் 17. ஸோ ஒரு பெரிய டைட்டிலோட லெட்ஸ் வெல்கம் our ஹீரோயின் ஆஃப் தி மூவி அன்ஷு பாண்டியா டு தி ஸ்டேஜ். First of all, I would like to thank each and every one of you for coming here. And route number 17 is my first Tamil movie. நான் தமிழ் பேசும்போது ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. பிகாஸ் ஐ born and brought up in கேரளா. ஸோ என்னோட தமிழ் வந்து அவ்வளோ ஃப்ளூயண்ட் அல்ல. அண்ட் ஆக்சுவலி ஐ வாண்ட் டு ஸ்பீக் அ லாட், பட் பிகாஸ் ஆஃப் திஸ் barrier, language barrier, I'm not able to, but I'll try to speak
Okay. And I would like to thank Abhilash sir, our director, producer sir Amar sir, and our cameraman Prashant sir and Trolley. They're really dedicated people. Literally, they are really dedicated to their work. That you can see if you watch this movie, then you can understand that. And especially our fight master Jackie John. So thank you so much for helping me. Because of him only I'm alive right now. I think that. And I want to thank my parents and my friends. Because of them only I'm standing over here. If I miss any names, please forgive me. And நம்மளோட மூவி வந்து ரிலீஸ் பண்ண போகிறது மேம் நீங்க தப்பா பேசினா நம்ம பசங்க எல்லாம் லைக் பண்ணுவாங்க மேம். பிகாஸ் தமிழ்நாடு பாய்ஸ் லைக் கேரளா கேர்ள்ஸ். எனக்கும் தமிழ்நாடு பசங்க இஷ்டம் தான். பிடிக்கும் மாமா. அப்ப கிளாப் பண்ணுங்க அவங்களுக்காக. பாருங்க எல்லாம் ஆல் தமிழ்நாடு பாய்ஸ் வெரி ஹாப்பி மேம். சோ டோன்ட் வரி, நீங்க என்னன்னா நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். And I like Tamil movies also. Okay. And especially Jithan sir, thank you so much. And Akhil for supporting me. And I'm really honored to share the stage with such great artists, Shweta ji and Sujata ma'am and Ausapachan sir. Thank you so much. And நீங்க வந்து நல்லா தான் தமிழ் பேசுறது. இது வந்து கரெக்ட் இல்ல? ரொம்ப தமிழ் கரெக்ட்டா? அடிப்போலி சென்டென்ஸ். எனக்கு மலையாளத்துல செஞ்சதுனால அடிப்போலி சுகானம் அவ்வளவுதான். அடிப்போலி யூ நோ. எனக்கு மலையாளம் பாய்ஸ் இஷ்டமான. எங்க தமிழ்நாடு பாய்ஸ்க்கு இங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஐயோ ஓகே. எங்க தமிழ்நாடு பாய்ஸ்க்கு கேரளா கேர்ள்ஸ் இஷ்டம். தமிழ்நாடு கேர்ள்ஸ்க்கு கேரளா பாய்ஸ் இஷ்டம். அதுக்கு ரீசன் வந்து எனக்கு தெரியல. அது என்னன்னு தெரியல. ஆனாலும் விஜய் சாரை பார்த்துட்டு அந்த ரொமான்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் செட் ஆயிருக்கு. எங்களுக்கு விஜய் சார் பிடிக்கும். ஆனா அங்க ஃபஹத் ஃபாசில் ரொம்ப பிடிக்கும், துல்கர் சல்மான் ரொம்ப பிடிக்கும், அவங்க லவ் ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நம்மள ஒரே ஸ்டேட் மேம், நோ ப்ராப்ளம். யா ஓகே தேங்க் யூ so much. அவங்க பியூட்டிஃபுல்லா தமிழ் பேச ட்ரை பண்ணிருக்காங்க. அதுக்காக ஒரு பெரிய கைத்தறி கொடுக்கலாம் அவங்களுக்காக. and thank you so much. இதே மாதிரி நிறைய தமிழ்ல நீங்க நிறைய வளர படம் பண்ணணும் மேம். thank you so much. thank you ஸ்வேதா மோகன் அவர்கள் to the stage. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. a beautiful song இப்போ நீங்க கேட்டீங்க. இந்த சாங் ஃபார் இவ்வளோ அமேசிங் க்ரூ உள்ள இந்த மூவிக்கு இந்த ஒரு பியூட்டிஃபுல் சாங் போய் சேர்ந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் இந்த ஈவினிங் எனக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எக்ஸ்ட்ரா சந்தோஷம் என்னன்னா, ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் கம்போசர்ஸ் ஆஃப் ஆல் டைம், our dearest Ausap Pachan uncle, my dearest Ausap uncle, கேரளால he is the senior most composer இப்போ 40-50 years இப்போ he has given us so many கிளாசிக்ஸ் எங்களுக்கு கொடுத்துருக்காரு Ausap Pachan uncle. ஸோ நான் Ausap uncleக்கு என்ன ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா நான் வந்து என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளோ அழகான சாங்ஸ் எனக்கு கொடுத்துருக்காரு. அண்ட் இப்போ அங்கிள் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஹிஸ் ஃபர்ஸ்ட் மூவி, I don't know why it took him so long. ஏன் அங்கிள் ஏன் இவ்வளோ நாளாக நீங்கள் வரல? பட் better late than never. Welcome to Tamil film industry. எல்லோரும் கண்டிப்பாக Ausap Pachan uncle with open heart, open arms எல்லாரும் வெல்கம் பண்ணோம். தமிழ் நம்ம மக்கள் எல்லோரும் அங்கிளோட சாங்ஸ்க்கு உங்களோட லவ் கொடுக்கணும். such an amazing composer and இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் கொடுத்துருக்காரு யுகபாரதி சாரோட வரிகளில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அங்கிள் ஒன்ஸ் அகேன். அபிலாஷ் அவர்களுக்கு best wishes to the team. You have such an amazing crew. And Jithan sir, I'm waiting to watch this movie. And Anju, to you also, you look so pretty. So thank you so much and looking forward to watching this movie. Thank you. மேம் அப்படியெல்லாம் நாங்க விட மாட்டோம் மேம். அது வந்து நாங்க லைவ்ல கேட்கணும்னு ஆசைப்படுறோம். இல்ல இந்த பாடல் இல்லைன்னா Ausap Pachan சார் பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. ஏன் இவ்வளவு லேட்டா வந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க மேம். அவர் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்காரு மேம். சோ அதனால அவருக்காக ஒரு டெடிகேஷன் நீங்க வந்து பண்ணணும் மேம் ஆன் ஸ்டேஜ்ல. எங்களுக்காக
வேண்டாம். எந்த சாருக்காக ஒரு டெடிகேஷன். மலையாள பாட்டா? எந்த அங்கிள் எந்த பாட்டை பாடுறேன்? தமிழ் பாட்டு. ஓகே, இல்ல இதே பாடுறேன். லிரிக்ஸ் ஞாபகம் இல்லை, இப்ப பாடிட்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஸோ லிரிக்ஸ் இல்லாம மேம் உங்களுக்கு பிடிச்ச சாரோட சாங் கூட நீங்க எதனா பாடுறேன்னா பாடலாம். மலையாளத்துலயா? ஏன் மலையாளத்துல நாங்க எல்லாம் எவ்வளவு பாட்டு இருக்கு. அவரோட பாட்டு இல்லையே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு பாடுறேன். ராசா ஏ ராசா கண்ணே சாய்ந்தாடு முன்னே முன்னே உன் தோளில் நீருந்தா கூழங்களும் ஆகும் பொன்னே தாராரீரே ராராரீரே தாராரீரே முத்தங்கள் போதுமடா. அண்ட் இதோட சரணம் ஆல்சோ. சார் வந்து மெலடி மேக்கர். லவ் யூ அங்கிள். அண்ட் மலையாளத்துல இருந்து என்னோட மோஸ்ட் ஒரு பெரிய ஹிட் சாரோட மியூசிக்ல வந்து அங்கிளுக்கு நேஷனல் அவார்ட் கிடைச்ச மூவி இது. தேங்க்யூ ஸோ மச். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ மேம். ஒரே ஒரு அப்படியே நீங்க ஸ்டேஜ் மேம். நம்ம சுஜாதா மோகன் மேம் ஸ்டேஜுக்கு நம்ம கூட போறோம். ஸோ புலிக்கு பிறந்தது பூனை ஆகாதுன்னு ஒரு ப்ராப்ளம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நம்மளோட புலியை நம்ம ஸ்டேஜுக்கு கூட்டலாம். ஒரு பெரிய பெரிய கைத்தலோட லெட்ஸ் வெல்கம் சுஜாதா மோகன் மேம் டு தி ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் கன்கிராட்ஸ் டு தி ஃபுல் டீம். ட்ரெய்லர் அப்படி பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஓகே, டிரெக்டர் அபிலாஷ். எனக்கு அபிலாஷ் இந்த ஃபர்ஸ்ட் பேசின போதே அபிலாஷ் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா ரொம்ப சிரிச்ச முகம் அப்படி. தட் இட் செல்ஃப் இஸ் த ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப அட்ராக்ஷனா தெரியற ஒரு குவாலிட்டி அது. அண்ட் அந்த ட்ரெய்லர் இஸ் so beautiful and the song is also beautiful. Actually நான் ஜாஸ்தி ஐ திங்க் என்னோட நான் பாடின டைம்ல ஜாஸ்தி இப்படி ஆடியோ லான்ச்சுக்கு போனதில்லை. ஸ்வேதாவோட ஒண்ணுமே நான் போனதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஐம் கமிங். அது மெயின்லி ஃபார் ஹவுஸ் பேட்டன் பிகாஸ் ஹீ இஸ் so special for all of us. எனக்கு அவங்க he's a guru only. எங்களுக்கு நிறைய பாட்டு அந்த பாடுற டைம்ல நிறைய he has given so much of என்ன சொல்றது ஸ்டடி மெட்டீரியல் ஃபார் அஸ் அந்த ரெக்கார்டிங் டைம்ல எல்லாம். அண்ட் ஃபார் ஸ்வேதா ஆல்சோ. ஸ்வேதாவோட ஃபிலிம்ஃபேர் அவார்டு ஃபர்ஸ்ட் அவங்களோட சாங்க்கு தான். ஸோ வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி ஹவுஸ்பேட்டா. ஸ்வேதா சொன்ன மாதிரி இனி ஒரு அவங்களோட நிறைய படங்கள் வரட்டும், நிறைய ஹிட் சாங்ஸ் கொடுங்க. அண்ட் வேற என்ன, வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு மனசார வாழ்த்துறேன். All the best. All the best, Ramesh. Thank you, the beautiful mom and daughter duo. And thank you so much for supporting us here. Sir, அவங்க பேசினதே நம்மளுக்கு பாடின மாதிரி இருந்துச்சு சார். அதனால அதை நம்ம சொல்லலாம். Thank you so much. Thank you. To the stage. எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் நான் ரூட் நம்பர் 17 படத்தை வந்து தியேட்டரில் பார்த்துருக்கேன் அபிலாஷ் சார் கூட. எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ரொம்பவே எல்லா ஸ்டார் காஸ்ட்டுமே அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக அண்ட் வெரி மியூசிக்கலாக ஒரு
காட்சி நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து டிஓபி சார் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் மெயினாக ஜித்தன் ரமேஷ் சார் பற்றி நான் சொல்லியே ஆகணும். ரொம்பவே நல்லா லைக் ஐ வாஸ் ஸ்டன்ட் அவங்க ஆக்டிங் பார்க்கும்போது. ஏன்னா வி ஹவ் சீன் ஹிம் as வெரி ஸ்வீட் நைஸ் சிம்பிள் பர்சன். ஆனால் இந்த படத்தில் பார்க்கும்போது அப்படியே வேரியேஷன் உங்களால் வந்து பார்க்க முடியும். அண்ட் மியூசிக் சைடு இட் இஸ் அமேசிங். அதில் ஒரு சாங் நம்ம வந்து பார்த்தோம். ப்ரொடியூசர் பற்றி நான் சொல்லியே ஆகணும், அமர் சார் பற்றி. ஒரு டைரக்டரும் ப்ரொடியூசரும் ஒரு டீமே வந்து ரொம்ப இவ்வளோ அன்பாக ஒரு ஃபேமிலி அட்மாஸ்பியர் மாதிரி இருந்தாங்க. அபிலாஷ் சார் எனக்கு நிறைய சொல்லியிருந்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த அனுபவங்கள் எல்லாமே. அபிலாஷ் சார் பற்றி சொல்லணும்னா இஸ் சச் அ டேலண்டட் டைரக்டர். ரொம்பவே ஒரு லைக் ஃப்ரம் ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் வந்து நான் அப்படி தான் அந்த படத்தை வந்து பார்த்தேன். இன்பிட்வீன் அவங்க பிரேக் விட்டால் ஏன் அவங்க பிரேக் விட்டுருக்காங்க அப்படி வந்து இருந்தது. அண்ட் நிறைய புதுமுகங்கள் அவங்க ஆல்ரெடி நிறைய மலையாளத்தில் படம் நடிச்சிருக்காங்க. இதில் நடித்த லீட் ஆக்டர்ஸ் அஞ்சு இருக்கட்டும், அகில் இருக்கட்டும், அண்ட் பர்டிகுலர்லி அதில் நடித்த லைக் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஈவன் எவ்ரி ஒரு சின்ன குழந்தைலேருந்து எல்லாருமே வந்து அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ 29ஆம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது தியேட்டரில். போயிட்டு இந்த படத்தை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து ஒரு புது முயற்சி அவங்க சைட்லேருந்து. சின்ன படங்களை வந்து ஒரு யூனோ இப்போ இப்படி வந்துட்டு இருக்கிற அப்கமிங் மூவிஸை வந்து போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தியேட்டரில் போயிட்டு இந்த படத்தை வந்து பாருங்க. இந்த விழாவுக்கு என்னை கூப்பிட்ட ஜான் சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ரொம்ப அழகாக தமிழில் பேசினதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய கருத்துக்களோட லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் ஆரிஷ் குமார் டு தி ஸ்டேஜ். ஒரு சின்ன மிஸ்டேக், நான் இந்த படத்தில் நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப அழகாக இருக்கு ட்ரெயிலர். ஃபர்ஸ்ட் அபி என்ன பேசும்போது வந்து ரொம்ப சண்டைக்காரன்னு வேற சொல்லி விடுறேன். எப்போ பாரு சண்டை போடுவேன்லாம் சொல்லிட்டு இருக்காரு. பட் ரொம்ப ஆரோக்கியமான சண்டையாக இருக்கும். ஏன்னா எப்பயுமே சண்டை போடுறது வந்து ஸ்கிரிப்டுக்காக தான். ஸ்கிரிப்ட் பேச உட்காந்தாலே சண்டை தான் ரெண்டு பேருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல நண்பர். சொல்லும்போது சொன்னீங்க ஃபஸ்ட்டு படமும் சேம் ப்ரொடியூசர் அப்படின்ட்டு. அடுத்த படமும் அதே ப்ரொடியூசர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா ப்ரொடியூசர் பணம் கொடுத்து வேலை செய்தாலும் சார் தான் எல்லா வேலையும் செய்கிறது. அதான் ப்ரொடக்ஷனில் எனக்கு தெரியல, ஷூட்டிங்கில் ரமேஷ் பிரதர்ட்டு தான் கேட்கணும், ப்ரொடக்ஷனில் டீ கொடுக்குறது அவர் தான் கொடுத்தாரா? அந்த மாதிரி எல்லா வேலையும் நான் பழக நாள்லேருந்து எல்லா வேலையும் ஒரு இடத்துல நிற்கிறதே கிடையாது, ஓடிக்கிட்டே இருக்காரு மனுஷன். ஸோ அதுக்காக அடுத்த படமும் ப்ரொடியூசர் கொடுப்பாருங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அண்ட் ஹவுஸ் ஹவுசன் சார், ஐ எம் ஸோ பிளஸ். உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்ததே எனக்கு பெரிய ரொம்ப ஐம் ஃபீலிங் ஸோ பிளஸ். அண்ட் இந்த ஸ்டேஜில் சுஜாதா சிச்சிலாம் இருக்கும்போது நான் உங்கள் எல்லார் பக்கத்துலையும் உட்கார்ந்ததே எனக்கு ரொம்ப ஐ எம் ஃபீலிங் வெரி ப்ரவுட். அண்ட் ரமேஷ் பிரதர், இப்போ தான் வரும்போதே சொன்னேன் ஜப்பானில் நடந்த விஷயம். அண்ட் இப்போ யாரோ பேச சொன்னாங்க ஃபரானா விஷயம் சொன்னாங்க. இப்போ ஒரு சமீபத்தில் வர படங்களில் நோட் பண்ணுற அளவுக்கான ரொம்ப யதார்த்தமான ஆக்டிங் வந்து வெளியே வந்துகிட்டே இருக்குது. அது வந்து எப்படி சொல்கிறது, எல்லாரும் சொன்னாங்க எல்லாம் இருக்குது வெளியில் வரலாம், அப்படிலாம் இல்லவே இல்லை. சினிமாவில் நிரந்தர வெற்றியும் இல்லை, நிரந்தர தோல்வியும் இல்லை. நம்ம வேலை பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான், நம்ம நடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்மளுக்கான ரசிகர்கள் எங்கேயோ இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் வந்து பெருசாக பார்க்குறதே இல்லை. வெற்றி தோல்வின்றது நம்மளுடைய சம்பளம் ஏறும் போதும் நம்மளுடைய டேட் இல்லாமல் போகும்போது தான். பட் நம்ம ஆத்ம திருப்தி நடிச்சுட்டே இருக்குது. ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை. நீங்கள் அதை சிறப்பாக செஞ்சுட்டே இருக்கீங்க. அண்ட் இதில் பார்க்கும்போது 2 லுக் ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு லுக்கில் என்ன, நான் எப்பயுமே உங்கள் உடம்பை பார்த்து ரொம்ப இதுவாக விரும்பி பார்த்தா உடம்பு வெயிட்டாக இருந்தவன் இருந்துச்சு. அப்புறம் பேக் வச்சுருக்கீங்க. ஸோ வெரி நைஸ். அண்ட் லுக்கும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. அண்ட் நியூ கமர்ஸ் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். வெல்கம் டு தமிழ் சினிமா. தமிழ் சினிமா வந்து லாங்குவேஜ்லாம் ஒன்றும் பேரியர்லாம் இல்லைங்க. இந்த சினிமா அந்த சினிமாலாம் இல்லை. எந்த சினிமா இருந்தாலும் சினிமா தான். அது நடிப்பு நம்ம எங்கே கொடுத்தாலும் மக்கள் ரசித்தாங்கன்னா நம்மளை கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் ஃபீல்லாம் பண்ண வேண்டாம். அண்ட் மொத்தமாக இந்த டீமுக்கு தேங்க்யூ. அண்ட் என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி தியேட்டரில் பாருங்கள்.
அதுக்கப்புறம் என்ன சொல்றது, தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா சார், நான் மிஸ்டேக்கா சொன்ன ஒரு விஷயம், கண்டிப்பா அடுத்த படத்துல நீங்க அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் சார். அவங்க சொன்னாங்க, ஏன் சார் இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு டெடிகேட்டடான பர்சன். சோ 2 நேஷனல் அவார்ட், 6 பிலிம் ஃபேர் அவார்ட், அது மட்டும் இல்லாம ஆஸ்கர் நாமினேட்டும் ஆயிருக்காரு இவரோட மியூசிக்காக. சோ இவரை பத்தி கேட்டப்போ 18 மணி நேரம் வந்து கிட்டத்தட்ட ஸ்டூடியோலயே ஒர்க் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம். சோ நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரி கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு பெரிய வார்ம் வெல்கம் கொடுப்போம் இங்க வர்றதுக்கு. சோ ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் மியூசிக் டைரக்டர் அபிஷேக் பச்சன் சார் டு தி ஸ்டேஜ். நான் ஏதாவது பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், கொடுத்துக்கு விரும்புகிறேன். மற்ற ஒன்றும் இல்லை, ஆஃப்டர் 50 years மேபி திஸ் இஸ் மை கோல்டன் ஜூபிலி இயர் ஆஃப் மை மியூசிக் கரியர். அந்த கோல்டன் ஜூபிலி இயர்ல நான் தமிழ் படம் பண்றேன். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய அருமை தம்பி ப்ரொடியூசர் டாக்டர் அமர் ராமச்சந்திரன், இதனுடைய டைரக்டர் அபிலாஷ் ஜி தேவன், அவங்க 2 பேருக்குமே நான் அது நன்றியை இந்த வேலையில் நான் சொல்றதுக்கு விரும்புகிறேன். என்னுடைய தமிழ் கொஞ்சம் வீக்காக இருக்கு. இனி ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன். எனக்கு 20 வயசு இருக்கும்போது நான் 20 years தான் கேரளாவில் வாழ்ந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய லைஃப் 75% வாஸ் இன் சென்னை. இன் 76 ஐ ஸ்டார்டட் மை கேரியர் இன் தமிழ்நாடு as a musician. ஒருவேளை மோர் தென் 15,000 படத்துக்கு மேலே மியூசிக் ஒர்க் பண்ணியிருக்கேன். நாட் as a மியூசிக் டைரக்டர், as a musician. என் கூட இப்போ அந்த கேள்விக்கு பதில் வேணும் இல்லையா, அது நான் சொல்றேன். இவ்வளோ நாளாவே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க சிலவங்கெல்லாம் இங்கே வந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு கேள்வி, இவ்வளோ தமிழ் படம் மலையாள படம் பண்றீங்க, அவார்டுகள் வாங்குறீங்க, சூப்பர் ஹிட் சாங்ஸ் பண்றீங்க, மோர் தென் 215 ஃபிலிம்ஸ் நான் பண்ணியிருக்கேன் இன் கேரளா மலையாளம். அப்ப அவங்க எல்லாம் ஏன் தமிழ் படம் பண்ணல இதென்ன முதல்ல இருந்தே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 50 வருஷம் இல்ல, ஒரு 30 வருஷமா 35 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நான் சொன்னேன், நான் மியூசிக் பண்ணும்போது என்னோட பிகினிங் ஸ்டேஜில் ஏஆர் ரஹ்மான், ஹாரிஸ் ஜெயராஜ், வித்யாசாகர் இப்படின்னு ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர்ஸோட கூட்டம் என் கூட வேலை செஞ்சிருக்காங்க, என்னுடைய கூட கீபோர்டு வாசிச்சிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப அருமையா பியூட்டிஃபுல்லா மியூசிக் பண்றாங்க. எதுக்கு நான் போய் கெடுக்கணும், எனக்கு என்னுடைய மலையாளம் போகுதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே அமைதியா மலையாள இண்டஸ்ட்ரியிலே வந்ததுதான். பர்பஸ்ஃபுல்லி நிறைய வாய்ப்புகள் வந்தது, வேண்டாம் ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப நல்லா பண்றாங்க, தென் வை ஷுட் ஐ கோ தேர். அந்த கூட்டு ஒரு எதுக்கு இந்த கன்ஃபியூஷன் உண்டாக்கணும், நான் மலையாளத்திலே நின்றுட்டேன் அப்படின்னு நின்றதுதான். எல்லாருக்கும் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ், நன்றி. ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் ஹர் டு தி ஸ்டேஜ். உண்மையிலே எவ்வளவு இந்த ஒரு மொமெண்ட்காக நீங்க வெயிட் பண்ணிருக்கீங்கன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். So be the rock star that you are. ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. And route number 17 உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு ப்ரோ. என்ஜாய் yourself. அவருக்காக ஒரு பெரிய கைத்தட்டல். And thank you guys. நம்ம இவ்வளவு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறதுக்காக மனமார்ந்த நன்றிகள். அவர்களே நம்ம மேடை கலக்கலாம். அவங்களோட சாங் இப்போ 2 வரி நம்மளுக்காக பாடி காட்ட போறாங்க. ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் ஹர் டு தி ஸ்டேஜ். கண்டிப்பா இந்த சாங் நீங்க எல்லாரும் கேட்டாச்சு. சார் வித் யுவர் பெர்மிஷன் ஒரு few lines. வாடா திருடா என்னை திருடா, வாடா திருடா என்னை திருட, வாடா வாடினேன் நான் வாடினேன், வானிலா பூவாடினேன், தேனிலாவாய் நான் உன்னை தேடினேன், வாடா திருடா என்னை திருட, வாடா. தேங்க்யூ ஸோ மச். இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான சாங். இந்த சாங்கை பாடும்போது நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அபிஷேக் பச்சன் சார் அவர்கிட்ட பாடும்போது ரொம்ப நர்வஸாக தான் போனேன். பட் ஹி மேட் மீ ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள். அவ்வளோ பொறுமையாக அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்து டைரக்டர் சார், லிரிசிஸ்ட் எல்லாரும் ரொம்ப அழகாக அந்த சாங்கை வந்து அந்த சாங் அவ்வளோ நல்லா வந்திருக்குன்னா அஃப்கோர்ஸ் ஆல் தி கிரெடிட் கோஸ் டு தெம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். உங்களோட மெஸ்மரைசிங் வாய்ஸ்
வந்துருச்சு அவருக்கு. So ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலால let's welcome Somshekhar to the stage. So happy for Jiten bro. Route number 17 மாதிரி என்னென்ன routine மேலே அடே டக்கரா மேலே போகுது. And congratulations to music director, actors, heroine, singer. அவங்களுக்கு தெரியும். Hi, how are you? அதுதான் படம் வெற்றி படத்தில் எனக்கு தெரியல எனக்கு. தேங்க்யூ. ஒரு முக்கியமான பர்சன் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அப்படின்றத தாண்டி ஹீஸ் a famous டாக்டர் கைனகாலஜிஸ்ட். அது மட்டும் இல்லாம ஹீஸ் a great actor too. அவரும் நிறைய படங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இப்பவும் மலையாளத்துல ஒரு சூப்பர் குட் மூவில ஒரு சூப்பர் குட் ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரு இந்த படத்துல வந்து நிறைய நியூ டேலண்ட்ஸ், நம்ம நடிக்கிறதை தாண்டி நிறைய நியூ டேலண்ட்ஸ் நம்ம இன்ட்ரோ கொடுத்துட்டே இருக்கணும் நம்மளோட இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துல எப்பவுமே ஒரு யோசனை வச்சுட்டே இருப்பாரு. ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட நம்மளோட ப்ரொடியூசர் டாக்டர் அமர் ராமச்சந்திரன் அவர்களை மேடை கலைக்கலாம். ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல். First of all, I should thank Avasepithan sir. Then only I'll continue my speech. Because I'm a new person to the industry as a producer. I've done, this is my 5th movie in total. Because I've done 3 Malayalam movies and 2 Tamil movies. First Tamil movie was actually Thai Nilam as Abhilash. That was regarding a Sri Lankan Tamil couple or Sri Lankan Tamil family. From the very beginning till the finish of that movie, if Avasepithan sir was not with us, we would not have completed that movie. We have not released that. That will follow route number 17. That same path we will follow. Again, route number 17, from the beginning till the end. I'm really honored to have you, Avasepithan sir, with us. Without you, I don't think we would have completed this task. When Abhilash came and told me about the subject, we were wondering in which language we will take this, in Malayalam or in Tamil. He is my left and right hand. He is Mr. Tojo. Actually, whenever he comes to the set, what Jiten sir says is, முதலாளி வந்திருக்காங்க, உட்காருங்க. When I go there, he doesn't say, okay, let him sit somewhere, because he is the one who pays everyone. So you all know whom to catch now. Even if I have to go from here to catch a Uber, I'll have to call him. Thank you, Tojo, and the entire team for being with me, and my colleagues in my hospital, because whenever I come here, see, my first priority is always patients. Movie is only next, because you cannot leave your patient and go anywhere. So whenever I move out of the hospital, I make sure other doctors are there to take care of them. This is another production from the same production company. Looks like a little bit on the darker side, that's all. Not an identical twin. Okay, he's my younger brother. He is Dr. Vimal. He's a surgeon. Actually, my family is full of doctors. I'm the only odd one out in that. Thank you so much. Thank you, producer. Next படம். ஓகே, இந்த ப்ரொடியூசரை பற்றி ஒன்று சொல்லித்தான் ஆகணும். என்ன அப்படின்னா, இவரை இந்த படத்துக்கு ஷெட்யூல் பிளான் பண்ணுறதுக்காக போகிறேன். இப்போ நான் வந்து ஒரு டேட்டெல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டேன். இவர்கிட்ட போய் கேட்குறேன், சார் அந்த டேட் வந்து சேஞ்ச் ஆகும், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறேன். இப்போ இவர் கைனகாலஜி டாக்டர், தெரியுமில்ல? கைனகாலஜி டாக்டர்னா டெலிவரி எல்லாம் பிளான் பண்ணியிருப்பாங்க, இது பண்ணியிருப்பாங்க. அப்போ நான் அது வரையும் வந்து இது பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன சொல்றாருன்னா, இவரோட அந்த அட்மின்ல உள்ளவங்களை கூட்டி சொல்றாரு, நெக்ஸ்ட் வீக் வச்சிருக்க டெலிவரி இப்போ பண்ணிடலாம். இப்போ வச்சிருக்க டெலிவரி இல்லை, அதுக்கடுத்து வச்சிருக்க டெலிவரியை ஒரு 1 மந்த் தள்ளி போடுங்க. நான் வந்து டேய், இதை வச்சு தானே நாங்கள் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நீங்க வந்து அதை அங்க தள்ளி போடுறீங்க, இங்க தள்ளி போடுறீங்க. அப்பதான் எனக்கு முடியும். ஓகே, அப்படி இவர் என்ன பண்ணுவாருன்னா, ஷூட் நடந்துகிட்டே இருக்கும், டக்குன்னு மிஸ் ஆயிடுவாரு. இவர் எங்க போனாருன்னு கேட்டா, தியேட்டர்ல அப்படின்னாங்க. நான் படம் பார்க்க போயிருக்காரு அப்படின்னா, சர்ஜரி சிசேரியன் பண்ணிட்டு வந்துருவாரு. என்ன எங்க போயிருந்தீங்க அப்படின்னா, பேட்டா கொடுக்கணும்ல அப்படின்னு. அப்படி ஒரு டாக்டர். நிச்சயமா தோஜோன்னு காட்டினார்ல, உலகிலே முதலாளிய வேலைக்கு விட்டு
வாழ்ற ஒரு பெரிய தொழிலாளி அவர்தான். அப்போ இந்த டீம் கூட இன்னும் படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதனால நிறைய பேசலாம். இன்னும் இவரை பத்தி பேசினா வந்து அது நடக்காது. ஓகே, தேங்க்யூ. 2 மீடியா, நீங்க இது இவ்வளவு நேரம் இருந்து எங்களுக்காக இதெல்லாம் ஷூட் பண்ணி நெக்ஸ்ட் எங்களை பத்தி உங்களோட பத்திரிகைகள்லையும் உங்களோட ஊடகங்கள்லையும் எங்களை பத்தி எழுதி ரிப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்க போறீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தது எங்களோட பிஆர் ஜான், அவர் வந்து இப்போ மட்டும் இல்லை, ஒரு 5-6 வருஷம் நண்பன். அவர் வந்து சகோதரன் மாதிரி எங்க கூடவே இருந்து எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் படம் தாய் நிலத்துல இருந்து இப்ப வரையும் எங்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவி பண்ணி ஒரு நண்பனா ஒரு சகோதரனமா கூட இருக்கிறாரு. தேங்க்யூ ஜான், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து ஃபர்ஸ்ட் 90s கிட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த படத்தை பார்த்து நம்மளும் இந்த மாதிரி மறைஞ்சு போனா எப்படி இருக்கும், நம்ம எல்லாரும் தேடுவாங்க, அந்த மாதிரிலாம் நான் யோசிச்சிருக்கேன். ஸோ இந்த படத்தை பத்தி சார் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டப்போ லைக் இது வந்து பூமி கடியில அவங்க சொன்ன மாதிரி 5500 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு செட்டு போட்டிருக்காங்க. அந்த செட்ல வந்து 36 டிகிரி ஹீட் இருக்கும். கீழே வந்து ஃபேன் இருக்காது, எதுவுமே இருக்காது. அதுல வந்து அவங்க ஆக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வெளியில வந்து பயங்கரமான எஃபோர்ட்லாம் இந்த படத்துக்காக எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமா ஒரு கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் வச்சு ஒரு பெரிய கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து நிஜமாலுமே ஃபயர் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஸோ அதுல எல்லாம் தாண்டி ஒரு எஃபோர்ட் எடுத்து ஒரு டெடிகேட்டடா இந்த படத்தை வந்து அவர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா இதுக்கப்புறமா அவர் பண்ண போற ரோல் எல்லாமே ஒரு பவர்ஃபுல்லான ரோலா இருக்கும். இது வரைக்கும் அவர் நடிச்ச படங்களும் அதே மாதிரி தான் இருந்திருக்கு. ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட படத்தின் நாயகன் ஜித்தன் ரமேஷ் அவர்களை சில வார்த்தைகள் பேசி வருமாறு அளிக்கிறேன். அவருக்காக ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, நானும் அபிலாஷ் எப்பயுமே மீன்ஸ் ஈவினிங்ல ஜாலியாக உட்காந்து பேசின்னு இருப்போம். அப்படியே காமெடியா பேசுவேன். ஏன்னா நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் தாய் நிலம்னு சொல்லி. சரி பண்ணிருக்கேன், நல்லதுப்பான்னு சொன்னேன்னா. ஸோ அதுக்கப்புறமா நான் இன்னொரு கதை வச்சிருக்கேன், அது நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கணும். கதையை சொல்லும் முதல்ல அது நல்லா இருக்குமா இல்லையான்னு நான் சொல்றேன்னு சொன்னேன். ஸோ கதை சொல்லும்போது 1 hourல கதை சொல்லி முடிச்சிட்டாரு. ஒண்ணுமே புரியல. என்ன கதை ஸ்டார்ட் பண்ணாதான் தெரியுது, முடிவு ஒண்ணுமே தெரியல. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்டா, அவ்வளோ சூப்பர்பா, அவ்வளோ ஒரு நல்ல கதையா இருந்தது. அண்ட் ஸ்டார்ட் பண்ண படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்ல 90% வந்து காட்டுலாம் ஷூட் பண்ணோம். ஒரு பெரிய குகை செட்டு ஃபுல்லாகவே கேள்வி தான் இருந்தது. அதில் 50,000 பேர் அதுலேயும் உள்ளார நிற்கிறாங்க. முதலே மூச்சு எடுக்க முடியல. அதில் 60 பேர் வேறோட வந்து பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. இந்த ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த குகையை விட அந்த அந்த மெழுகுபத்தி தான் அங்கே பட்ஜெட் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ மெழுகுபத்தி யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபுல் புகை மடலமாக இருக்கும். அண்டு ஒரு மெழுகுபத்தியுமே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் யார், அசோசியேட் டைரக்டர் ராஜேஷ். சின்ன மீன்ஸ் ஒரு ஸ்பாட்டுக்கு எப்படி இருந்தாலும் மெழுகுபத்தி இது டைமே இருக்கும். ஆனால் அதெல்லாம் கண்டினியூட்டி பார்த்து மறுபடியும் புது கேண்டல் வந்து எடுத்து வைப்பாங்க அங்கே. டேய் இதெல்லாம் ஒரு கண்டினியூட்டி யாராவது பார்ப்பாங்களா, விடுறா, ஆல்ரெடி மூச்சு எடுக்க முடியல, இது வேற நீங்கள் மறுபடியும் ஆஃப் ஆகி இது பண்ணுவோம். அண்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அண்டு அஞ்சு பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா தண்ணியை விட அவங்க சேரில் தான் ஜாஸ்தியாக இருந்தாங்க. காலைல தண்ணியில் குளிச்சுட்டு வர மாட்டாங்க, சேரில் தான் குளிச்சுட்டு வருவாங்க செட்டில். ஸோ ஒரு அட்லீஸ்ட்டு 30 days அப்படியே தான் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்டு கால் கூட உடச்சு ஃப்ராக்சர் ஆகி ஒரு 1 month பெட் ரெஸ்ட்லேயே இருந்தாங்க. அந்த ரொம்ப டெடிக்கேட்டாக இருந்தாங்க. தேங்க்ஸ் டு அகிலன். ஈவன் அவரும் ஒரு 15 days குகையிலேயே இருந்து. ஸோ அவ்வளோ கஷ்டமான இல்லை அது. அண்ட் டெய்லி அந்த ஃபாரஸ்டில் போனோன்னா ஜீப்பு காரெல்லாம் போகாது, ஜீப்பு தான் போவோம். அந்த உள்ள ஏறுறதுக்கு இந்த நார்மல் ஜீப் இருக்கும்ல, அதில் தான் போகணும். அண்டு ரொம்ப ஹார்டாக இருந்தது. அட்டைப்பூச்சிங்கெல்லாம் நிறைய இருக்கும் அங்கே. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ப்ளஸ் 30 days படம் முடிச்சிடலான்னு நினச்சோம். ஆனால் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி 50 days கிட்ட போயிடுச்சு இந்த படம். தேங்க்ஸ் டு பிரசாந்த் சார்.
ஆனால் அவர் தான் என்னை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணார். அபிலாஷ் சொன்னார், ஒரு 2 நாள் கேமராமேன் இருக்கார். ஸோ எங்கேயும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் ரொம்ப அழகாக இந்த படத்தில் என்னை காட்டியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஹிம் அண்ட் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் டாக்டர் அண்ட் டோஜோ மெயின் ப்ரொடியூசர். இவர் சொன்னார், பிரதர் அபிலாஷ் வந்து எல்லாருக்கும் அவர் தான் டீ கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி. டீ ஜென்ஸுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டார், அவர் வெறும் கேர்ள்ஸுக்கு கொடுத்துட்டு இருப்பாருங்க. ஜென்ஸுக்கு பிஸ்கட் கொடுப்பாரு வந்து அல்வா. ஸோ தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர். ஏன்னா எங்கேயும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் படம் நல்லபடியாக வரணும், அது மட்டும்தான் அவரோட குறிக்கோளாக இருந்தது. நல்லபடியாக படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு. அண்ட் ப்ளஸ் பெரிய ஆடியோ ரிலீஸ் செட்டப்பும் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்ஸ் டு ஹிம் அண்ட் அபிலாஷ் தேங்க்ஸ். கண்டிப்பாக அடுத்த படமும் நம்ம பண்ணலாம். ப்ரொடியூசர் கிட்ட கேட்டு போகிறேன். ஹவுஸ் பேஷன் சார் மெயினாக. ஸோ இந்த படத்தோட இப்போ விழாவோட நாயகன் 50 இயர்ஸ் ஒரு லெஜண்ட். எனக்காக தமிழ் இண்டஸ்ட்ரியில் மியூசிக் போட்டுருக்காருன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் சார். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் உங்களுக்கு கேட்டேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அப்படி ஒரு மீன்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகும்னு நம்புகிறேன். அண்ட் சாங்ஸ் கூட ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ தேங்க்ஸ் டு யூ. கண்டிப்பாக அடுத்த படங்கள் நம்ம வேலை செய்யலாம் சார். அண்ட் யார் மதன் சார் எல்லாரும் எல்லாம் நல்லா ஒர்க் ஹார்ட் பண்ணியிருக்கோம். ஹரீஷ் பேரெட்டி சார். ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தை போய் தியேட்டரில் போய் பாருங்கள், அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல். ரொம்ப நாள் கழிச்சு மைக் ஆரம்பிக்கிறேன், பேசவே வரமாட்டேங்குது. விழாக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியல. கடைசியாக வர மைக் கொடுத்துட்டாங்க வந்து. சோமு சொன்ன மாதிரி தான், ஏமா என்ன கூப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் கடைசியாக மனதில் இருக்குது. பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடல் நிற்கிறதுக்கு. நிறைய விழாக்கு போகும்போது படத்தில் நடித்தவங்க நிறைய பேர் வந்து விழா வாழ்த்துறது ஒரு வழக்கமான ஒரு விஷயம். பட் இந்த விழாவில் ரொம்ப சிறப்பான விஷயம் துவக்கமாக நான் பார்த்தது என்னன்னா, ஒரு பாடல் வெளியீட்டு விழாவில் எல்லாத்தையும் பேசி மியூசிக் ரைட்டர் மறந்துடுவோம், லிரிக் ரைட்டர்ஸை மறந்துடுவோம், அப்புறம் பாடினவங்களை மறந்துடுவோம். அவங்களாம் இன்னைக்கு விழாக்கே நிறைய ஃபங்க்ஷனுக்கு வர்றதில்லை. நிறைய ஹீரோயின்ஸே இப்போ உள்ள பட விழாக்களுக்கு வர்றதில்லை. பட் இந்த விழாவோட துவக்கம் வந்து அத்தனை பாடகர்களுமே இங்கே வந்து இருந்தாங்க, ஆல் த சிங்கர்ஸ். ஸோ அவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு ஆயில் சொல்லி அந்த மியூசிக் டைரக்டர்ஸ். அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், நான் அவரை பார்த்ததில்லை ஆக்சுவலாக. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் படம் ஒர்க் பண்ணது வந்து டிவி சந்திரன் சாரோட ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ இருந்து மலையாளம் படம் பார்க்குறதும் சரி, மலையாள இண்டஸ்ட்ரிக்கு டெக்னீஷியனை பற்றி தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்கும். ஸோ அவரோட மியூசிக்கும் அவரையும் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அவரோட இவ்வளோ எங்கே அவர் மியூசிக் இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் அவர் 50 வருஷம் தாண்டி போயிடுச்சு. அவர் உடம்புக்கு தான் வயசாயிருக்கு, அவருடைய திறமைக்கும் அவரோட இசைக்கும் இல்லைங்கிற இந்த பாடல் கேட்கும்போது தெரியுது. ஸோ தமிழ் சினிமா உங்களை பெரிய ரத்தன கம்பளம் போட்டு உங்களை வரவேற்கும் சார். நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச இன்னொரு பெரிய பொக்கிஷமாக தான் நாங்கள் பார்க்குறோம். வி ஆர் ப்ரவுட் டு வெல்கம் யூ ஹியர். அடுத்தது யுவபாரதியோட வரிகள் வந்து எக்ஸ்ட்ரானரியாக எழுதியிருக்காரு. அவருடைய பாடல் வரிகளை சொல்லவே வேணாம். ஸோ எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். ஸோ இந்த படத்துக்கும் எனக்குமான தொடர்பு என்னென்னா, அபிலாஷ் வந்து நான் நடிஞ்சாலை படம் பண்ணும்போது ஷூட்டிங்க்கு வந்து மீட் பண்ணி ஒரு கதை சொல்ல வந்தார். அப்போ ஒரு மலையாள ப்ரொடியூசரோட வந்து கதை சொன்னார். வந்து அந்த படம் கூட ரிலீஸ் ஆகலை. அப்போ வந்து சரி இது கதையெல்லாம் பேசிட்டு அப்புறம் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். அப்புறம் ஊருக்கு போனோம். அப்புறம் எதுவுமே அவரும் காண்டாக்ட் இல்லை, நானும் காண்டாக்ட் இல்லை. திடீர்னு ஃபோன் பண்ணி பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ற இஷ்யூஸ் எல்லாருமே என்னன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், அப்பெல்லாம் நம்ம கையிலும் காசு இருக்காது. மினிமம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல ஒரு காசு வந்து மினிமம் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்போ வந்து எவ்வளோ பேர் பணம் இல்லாதவங்களாம் 5000 ரூபா வச்சுக்க முடியாதுங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது தான் இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் இருக்குங்கிற ஒரு கேம்பெயின் அவேர்னஸ் பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் கேரளாவில் போய் பண்ணும்போது அபிலாஷ் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணார். அங்கே எல்லா இங்கேருந்து தமிழ்நாட்டிலையும் பண்ணோம், அங்கேயும் போய் பண்ணோம். அப்படிதான் அவருடைய அடுத்த கட்ட நட்பு அப்படியே தொடர்ந்துச்சு. அப்புறம் அடிக்கடி பேசுவார். அவர் படத்துல தான் இருப்பான்னு நினைப்போம். திடீர்னு போய் ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்வாரு.
என்னங்க ஆச்சுன்னு கேட்பாரு. சிரிச்சுட்டு எல்லாமே போயிடுச்சு, நம்பி விட்டுட்டு போனேன், எல்லா முடிச்சு பேலன்ஸ் வந்து கடன் வாங்கி ஒன்று கொடுத்தேன், அதையும் கடன் வாங்கி வேற மறுபடியும் பிசினஸ் பண்ண ஆரம்பிக்க கொடுத்தாங்கன்னு நினைச்சேன். மொத்தமா எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி அதையும் என் வேலை கட்டிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துருக்கேன்னு சொன்னாரு. அதுக்கிடையில தான் இந்த கதையை வந்து சொன்னாரு. இந்த கதை ஃபர்ஸ்ட் ஜித்தன் ரமேஷ்க்கு சொல்றதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து பேசின இந்த கதை சொன்னாரு. ரொம்ப நாள் வந்து அப்ப நான் பண்றதும் பேசிட்டு இருந்தேன் வந்து. அதுக்கப்புறம் இந்த கதை ஜித்தன் ரமேஷ் பண்ணாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஹீரோவா நடிச்சு தோத்தவங்க இருக்கான் பிரதர், வில்லனா நடிச்சு தோத்தவங்க இல்லவே இல்லை இந்த சினிமாவில். அதனால நீங்க வில்லனா முதல்ல காலடி எடுத்து வச்சிருக்கீங்க. இந்த சினிமா மீண்டும் உங்களை உயரத்தை கொண்டு போய் நீட்பாட்டுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. 2023 ஒரு பெஸ்ட் வில்லனுக்கு கட்டாயம் ஒரு பெரிய அவார்டு வாங்கணும்னு நான் எல்லாமே ப்ரே பண்ணிக்கிறேன். ட்ரைலர் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. 2024க்கு நான் ஒரு வில்லன் பண்ணியிருக்கேன். அதனால அதில் காம்படிஷன் அடுத்து மறுபடியும் நடிக்கணும்னு வராதிங்க. ஏன்னா நீங்களும் ஒரு சைக்கோ வில்லன் பண்ணியிருக்கீங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இத்தனை படங்கள் பண்ணதில்ல, நானும் ஒரு சைக்கோ வில்லன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் 5க்கு மிரட்டியிருக்கீங்க, நான் அன்ஷியாவோட நிறைய பிரச்சனை பண்ணியிருக்கோம். அதனால வேற வேற ஹீரோயின் தான், போடுறது மட்டும்தான் நமக்கு வேலை, ஆளை. ஸோ அதனால இதில் வந்து ரொம்ப மிரட்டியாக இருந்தது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ட்ரைலர்லாம் வந்து அவர் காமிச்சாரு. மியூசிக்கோட ஆர்கெஸ்ட்ரேஷன் வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சவுண்ட் டிசைனிங் அவர் ராஜகிருஷ்ணன் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. குட்டி குட்டி சின்ன சவுண்ட்ஸு, அந்த மூடு ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நம்ம சினிமாட்டோகிராஃபர் ஆள் வளர்ந்துருக்காரு அப்படிங்கிறது எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அவரோட சினிமாட்டோகிராஃபியோட எந்த படம் பண்ணாலுமே அவருடைய மனசு ஒன்று இருக்கு. நான் அப்புறம் அப்போ போல பார்த்தேன், டுவர்ட்ஸ் டெடிகேஷன் டு த ஒர்க். இங்கே நிறைய பேர் அந்த டெக்னீஷியன் சொன்னாங்க 500 ரூபாய்க்கெல்லாம் ஃபைட் மாஸ்டர் கிடைக்கிறாங்க. ஆர்டிஸ்ட்டு எக்ஸ்ட்ரா மழை வந்து டேட் இல்லைன்னா காசு வாங்காம நம்ம இண்டஸ்ட்ரியில் மதன் இருக்காரு. இப்படி நிறைய பேருக்குள்ள இருக்கிற மனிதன் இந்த ஸ்டேஜில் தெரிஞ்சது. இந்த படம் பணத்துக்காக இங்கே நிறைய டெக்னீஷியன் இல்லை, ப்ரொடியூசர் அமர் அண்ட் அபிலாஷ் சம்பாரிச்சு வச்ச மனிதர்கள் தான் இங்கே நிறைய பேர் இருக்கோம். நான் உள்பட இங்கே வந்தது ஜித்தன் ரமேஷ் ப்ரொடியூசர் அப்படிங்கிற எல்லாருமே மனிதர்களுக்காக தான் வந்திருக்கோம். அர்ச்சனாலாம் பயங்கர பிஸி, முடிச்சுட்டு 8 மணிக்கு மேலே இன்னைக்கு வரணும், அண்ணன் பக்கத்தில் நிற்கணும். சோமு, நிஷாலாம் டேட்டே இல்லை. எங்கள் வீடு பக்கத்துலலாம் இருக்காங்க, எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் கூட வந்ததில்லை. மாசத்துக்கு ஒரு நாள் வருவாங்க, சம்பாரிச்ச காசை அங்கே வச்சுட்டு எடுத்துட்டு போறதுக்கு. இப்போதானே வீடெல்லாம் கட்டிட்டேன்னு சொன்னேன். அது திருச்சியில், சென்னையில் வாங்கிடுவேன், பெருசாக வாங்குவோம். என்ன போல் வாழ்க்கை. ரொம்ப சந்தோஷப்பட்டது, ஹீரோக்கள் மட்டும்தான் போய் உதவி செய்வாங்கன்னு இல்லை, மனசு இருந்து செய்யறவன் அத்தனை பேருமே ஹீரோ தான். அது ஒரு பெரிய ராயல் சொல்லிட்டு. ஏன்னா அது கேபி பாலாவா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், எவ்வளவு செய்யறோம் முக்கியம் இல்லை, நம்ம எவ்வளவு மனசு அன்போட செய்யறோம். இல்லாதவங்களுக்கு போய் ஒரு பிஸ்கட் கொடுத்துட்டு, அந்த வீடியோ எல்லாம் பார்த்தேன், திட்டுறாங்க அந்த பக்கம் சொல்லிட்டு, அப்புறமா மறுநாள் அதுக்கு ரெடி பண்ணிட்டு முன்னெச்சரிக்கையோட போய் தேடி போய் செய்யற விஷயம் இருக்கு இல்லையா, அது உண்மையிலே பெரிய மனசு சகோதரி. உள்ள இருந்து எப்படி பார்த்தனோ அதே மனசோட நீங்க வெளியில போய் நீங்க செய்யறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை பார்த்து இன்னும் நிறைய பேர் செய்யணும். எல்லாருமே அதான் ஹீரோக்கள் வந்து அவங்க இவ்வளவு கொடுக்கல, இவங்க இவ்வளவு கொடுக்கலாங்க, கொடுத்தவங்க இவ்வளவு இருக்காங்க, இது மாதிரி பார்த்து நிறைய பேர் நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம். யாரு கொடுக்கலன்னு கேட்க வேண்டியதில்லை, கொடுத்தவங்களை கொண்டாடுவோம். பெரிய பெரிய நடிகர்கள் கொடுக்கறது மட்டும்தான் நம்ம விளம்பரப்படுறோம். இந்த மாதிரி ஓடி ஓடி செய்யற மனிதர்களை நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு மேடையாகவும் இது வந்திருக்கு. அந்த படத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா ஜித்தன் ரமேஷ் அண்ணன் அப்படிங்கிற அந்த ஒரு வந்து கடைசி வரைக்கும் பேசி முடிச்சாலாம் ஓடிவாங்க. நாங்க எல்லாருமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்றதுனால எல்லாமே கடைசி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்துல ஒர்க் பண்ண மற்ற டெக்னீஷியன்ஸ், மெயினாக ஃபைட் மாஸ்டர்ல இருந்து அத்தனை டெக்னீஷியன்ஸ் அண்ட் 5 ஹீரோயின். ஸோ வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. உங்களுக்கு பாட்டு இல்லை, பாட்டு போடும்போது உங்க முகத்தை பார்த்தேன், ஒரு சின்ன கவலை தெரிஞ்சது. அது கடைசியில் 2வது பாட்டு போடும்போது சகோதரி கேட்டு இருந்தது, என்னென்ன இந்த பாட்டு உங்களுக்கு கிடைக்கலன்னு பாத்தீங்களா அப்படின்னு. அது பெரிய கவலை. அதனால நம்ம அங்கிருந்து தான் இங்க வர்றோம். அதனால இனிமேல் நம்ம நடிச்சு இல்லைன்னா நடிச்சு நிறைய ஆல்பம். ஸோ அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிங்கர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்து முக்கியமா அமரை பத்தி இங்க சொல்லணும். அவருக்கும் எனக்கும் ஒரு 4-5 இயர்ஸ் மேல இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷன் வந்து உயிரை காப்பாற்றுறதுக்கு டாக்டர் ஆனாங்க, இல்ல கடன் வாங்குறதுக்காக சம்பாரிச்சு கடன் அடைக்கணும் டாக்டர் ஆவாங்க. ஆனா சினிமாவை காப்பாத்துறதுக்காக அறுத்து ஆபரேஷன் பண்ணி மனுஷன் ஓடி ஓடி உழைச்சு
தனக்குள்ள இருக்கிற பேஷனை, ஏன்னா நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க வீட்டுல எல்லாரும் கொஞ்சம் சீட்ல சேர்த்தா இருப்பாங்க, ஏன்னா டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவேன். நான் தான் சொல்லுவேன் டாக்டர் ஆக்டர் ஆயிட்டேன். ஆனா டாக்டர் ஆன ஒரு ஆள் ஆக்டரா மாறி, உண்மையாவே சொல்றேன், இது வரைக்கும் 5 படங்கள் எடுத்திருக்காரு. 5 படத்தையும் தரமா ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது ஒரு பெரிய கைதட்டல் கொடுங்க. ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசரோட குடும்பத்திலிருந்து வரல, ஒரு சாமானியனா தன்னுடைய கனவை நோக்கி உழைச்சு தன்னோட பேஷனை மட்டும் அவர் முன்னெடுத்துட்டு போகாம நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குற அவர் லீடர் பண்ணல. அது யாரு அடுத்தவங்க அந்த கதைக்கு சரியா இருப்பாங்களோ அதை தான் பண்ணணுங்கிறத அவர் ஒரு ரூட் போட்டு கரெக்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பட் தமிழ்நாட்டுக்கு ரூட் போட்டு வரணும்னு பண்ண உடனே முதல்ல ஒரு சப்ஜெக்டை எடுத்த படம் எந்த கமர்ஷியல் படமுமே இல்லை. ஈழ தமிழர்களை பத்தி ஒரு படம் எடுக்கணும், அதனால எவ்வளவு காசு எனக்கு வரணும்னு முக்கியம் இல்லை, எவ்வளவு காசு எனக்கு சம்பாதிக்கணும் முக்கியம் இல்லை. சொல்ல வந்த விஷயத்த அந்த படத்தில் நான் சொல்லணுங்கிறதுல உடம்ப வருத்தி மொத்த டீமுமே, அந்த ஒரு சின்ன பொண்ணு அவங்க நடிச்சிருந்தாங்க. அந்த படம் மேபி ஓடிடியில் கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. டெஃபினட்டா அந்த படம் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ரொம்ப எமோஷ்னலி ரொம்ப பொய்டிக்கான ஒரு ஃபிலிம். அந்த ஃபிலிம் ஸோ அந்த படம் தான் அபிலாஷ் அதுவும் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்ண போறேன்னு இந்த கதை சொல்லும் போது எனக்கு தெரியும், இங்க என்ன இவர் வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்காரு, ப்ரொடியூசர் இவரை வச்சு செய்யறாரா, இவரு ப்ரொடியூசர் வச்சு செய்யறாரா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சே இருக்கும்போது, இல்ல இப்ப இங்க ஒண்ணு போயிட்டு இருக்கு, அங்க ஒரு 7-8 கோடி ரூபாய் மலையாளத்துல ஒரு படம் ஆரம்பிச்சிட்டாருன்னு, அப்ப வெயிட் ஆயிட்டாரா ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய படங்கள் தமிழ் சினிமாவில தொடர்ச்சியா படம் எடுக்கணுங்கிற ஒரு முயற்சியோட அவரோட பேனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் மட்டும் தன் கனவை நோக்கி நகரணும்னு நினைக்கல, நிறைய பேரை கனவுகளை சுமந்துக்கிட்டு அவர் வர்றாரு. அதுதான் ஒரு தயாரிப்பாளர் ஜெயிக்கணும். அது தமிழ் சினிமாவுக்கு வந்த இந்த மாதிரி தயாரிப்பாளர்களுக்கு நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணணுங்கிற ரொம்ப ஒரு விஷயத்த நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன். நிறைய பேர் இங்க இந்த படத்தில் நடிக்காத நிறைய ஆக்டர்ஸ் இங்க வந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் இந்த படத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை சொன்ன மாதிரி. ஆனால் இங்க வந்திருந்த அபிலாஷ் ஜெயிக்கணும், ப்ரொடியூசர் ஜெயிக்கணும், டெக்னீஷியன்ஸ் ஜெயிக்கணும், ஜித்தன் ரமேஷ் ஜெயிக்கணுங்கிற நோக்கத்தோடு வந்துதான் நான் கேட்ட. ஜித்தன் ரமேஷ் யாரெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு அவர் ஒரே பதிலாம் சொன்னாரு, நான் நினைச்சா எல்லாரையும் கூப்பிடலாம், ஆனா இந்த படம் நான் ஜெயிச்சுட்டு எல்லாரையும் ஒரு மேடையில கூப்பிடணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது ரொம்ப ரொம்ப அந்த தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சது. யாரை கூப்பிட்டு நம்ம படம் ரிலீஸ் பண்றது முக்கியம் இல்லை, படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்மளை கூப்பிட்டு பேசணுங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கணுங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிரதர். இப்ப கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் சீசன் நிறைய பாப்அப்ஸ் வரும்ல, அப்ப நீங்க பேசின ஒரு பாப்அப்ஸ் போனை நோண்டிட்டு இருக்கும்போது வந்தது. சினிமால எனக்கு பெரிய போராட்டம் இருந்தது, அப்பா நிறைய பேரை உருவாக்கி இருந்தாரு, ஆனா தன் பையனை உருவாக்குறதுல இருக்க பெரிய போராட்டத்துல எனக்கு லக் இல்லையா, ஹார்ட் ஒர்க் இல்லையா, நான் பண்ணது எல்லாமே தப்பு, என்னுடைய தவறுகள் தான் அதுக்கு காரணம்னு ஏத்துக்கிற ஒரு மனுஷன் பிக் பாஸ்லயே அவர் சொன்னா எதுனாலும் ஒத்துட்டு சரண்டர் ஆயிட்டு போயிட்டே இருப்பாரு. எதுக்கு சண்டை போடணும் அவர் கேட்பேன், என்னங்க பேசிட்டு போறாங்க எதுவுமே கேட்க மாட்டேங்கிறேன். அவங்க சண்டை போடும்போது நம்ம சண்டை போடுறாங்க, நமக்கு எப்ப தோணுதோ அப்ப மட்டும்தான் கேள்வி கேட்டு சண்டை தோணும். தேவையில்லாம நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ப்ரோ, ஏன் ப்ரோ அப்படின்னு போயிட்டு ஆளை போட்டு படுத்துறாரு ஜம்முன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பியூர் ஹார்ட் உள்ள ஆள் பக்கத்துல பார்த்தா தான் தெரியும். அவர் ஏதோ இவ்வளவு பெரிய ப்ரொடியூசர், இவ்வளவு பெரிய பையன், அவர் பார்த்தா அப்படி பந்தா பண்ண அப்படிலாம் எதுவுமே இருக்காது. பக்கத்துல போனோன்னா உட்காருங்க அப்புறம் அப்படின்னு ஆரம்பிச்சாருன்னா அந்த அந்த லோக்கல் ஸ்டாங் நம்மளே ஒரு அப்படியே ஷோல்டர்ல போட்டுக்கிட்டு அந்த இருக்கும் கொடுத்துருவோம். ஸோ இவ்வளவு நாளுக்கு அப்புறம் பிக் பாஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் பார்த்து பேசினேன். பட் அதே சிரிச்ச முகம். இடையில ஒரு படத்துக்கு கூப்பிட்டுருந்தாரு, என்னால போக முடியல, இந்த படத்துக்கு அவர் கூப்பிடல, நான் வரணும்னு சொல்லிட்டு அதுல நான் வரேன்னு சொல்லாங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது உங்க மாதிரி ஒரு ட்ரைலர் பாக்குறதுக்கு. எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த படத்துல நிறைய பேர் தெரியும், அதனால நிறைய ஓகே எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். அண்ட் அவங்களுக்கும் பெரிய தேங்க், இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துற விஷயம். ஆடியோ பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ ஹோல் டெக்னீஷியனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ டிசம்பர் படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாரும் தியேட்டர்ல பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு நல்ல திரைப்படத்தை கொண்டாடக்கூடிய அத்தனை பத்திரிகையாளர்களும் நிறைய படங்களை, நீங்க சின்ன சின்ன படங்கள் இந்த வருஷம் டாடா, குட் நைட் நிறைய படங்கள் ஓடி இருக்கு. ஸோ இந்த சின்ன படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது ஒரு பெரிய படம் ஆக மாறி ஒரு வெற்றி விழால திருப்பம் எல்லாரையும் நம்ம மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியா தமிழ் படம் பண்றதுக்கான ப்ரொடியூசர் வந்திருக்காரு. உங்களுக்கும் பெரிய இந்த படம் ஒரு ஓப்பனிங்கை கிரியேட் பண்ணி கொடுக்கட்டும். உங்களுக்கும் ஒரு ரூட்டை போட்டீங்க அடுத்து என்ன படம் பண்ணணும்னு. ஸோ உங்க ரூட்டு அதோட பயணிட்டும்.
நன்றிம்மா. தேங்க்யூ நல்ல என்கேஜிங்காக பண்ணீங்க. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா. தேங்க்யூ. கேள்வி இல்லைல்லம்மா? அதுவும் என்னன்னா கேள்வி எது இருக்காம்மா? கேள்வி எதுவும் இல்லைண்ணா. அவர் கேட்டாரு இவர் கேட்டாருன்னு அவர் வந்து டைம் கிடைக்கும் போது பாக்குறேன், கட்டாயம் பாக்குறேன். டைம் கிடைக்கும் போது பாக்கிறேன். எல்லா சீசன் 7 இப்போ ஃபினாலே ஆரம்பிக்கும் போது எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். வெற்றியாளராக வந்து இந்த இருக்கிற ஆள்களை யாராவது ஒருத்தர் தேடி வரப்போறாங்க. ஸோ யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஓட் பண்ணுங்க. சண்டையெல்லாம் போட்டுப்பாங்க, நம்ம எதுவும் சொல்ல தேவையில்லை. தங்கச்சி பார்த்தாங்க சிரிக்குது, அண்ணா ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு. பிக் பாஸ் நாங்க. ஓகே அண்ணா, தேங்க்யூ. நம்ம ஆரிய அண்ணனுக்காக ஒரு பெரிய கைத்தறி கொடுத்துடலாம். தேங்க்யூ so much for coming here அண்ணா. தேங்க்யூ so much.